என்ன இவரு படத்துல விடாதீங்கன்றேன். ஏகே சார் வந்து பிரசாந்த் நீலுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு போல இருக்கு அடுத்த படம் பெருசெல்லாம் ஆமா சொல்லிட்டு ஆமா, இருந்தாங்க. ஏகே சார் வந்து பிரசாந்த் நீலுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் ஏன் பிரசாந்த் நீலுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு தெரியுமா? இப்ப இவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்களே, அவங்க வந்துட்டு இல்ல காசு இப்போதைக்கு இல்ல, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சான்ஸ் கொடுத்தவங்க சொல்லிட்டாங்க இப்ப கரண்டா. அதனால இவர் அப்ப எனக்கு பிரசாந்த் நீலுக்கு தெரிஞ்சு சான்ஸ் கொடுக்குறாரு. இல்ல அப்ப எனக்கு தெரிஞ்சு அத்திப்பட்டி மாட்டுத்தாவணிக்கு அடுத்து கான்சார் அவரோட கோட்டை ஆயிரும் போல இருக்கு அடுத்து. நீ இல்ல கலக்கு நல்லும்னு நினைக்கிறேன். கான்சார்ல அதுல ஒரு ஹிடன் டீட்டெயிலே பாட்டுல தான் வரப்போகுது. கான்சார்ல இவனுக்கு ஸ்டெப் பிரதர் இருக்கிறதா மட்டும்தான் காட்டப்பட்டது. யாருக்கு? கதாநாயகனுக்கு. கதாநாயகனுக்கு ஸ்டெப் பிரதர் இருக்கிறதா மட்டும்தான் காட்டப்பட்டது. சாரி, இவருக்கு வரதராஜ மன்னாருக்கு வந்து ஸ்டெப் பிரதர் இருக்கிறதா காட்டப்பட்டது. ஆனா அவருக்கு ஹீரோ பிரபாஸுக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்குது, அதுதான் ஏகே. இப்போ ஓகே. நம்ம தம்பிக்கு அங்க வந்துட்டு ஒரு பிரச்சனை, திரும்ப மறுபடியும் வந்துட்டு ஒரு சீலையே உருவாக்கி கொடுத்து ஒரு கான்சாருடைய கான்ஸ்டிடியூஷனையே எழுதிட்டு போன ஒருத்தனுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த ஸ்டெப் பிரதர் அவரும் சௌரங்கியா தானே, அவருக்கும் வந்துட்டு ஒரு எல்லா உரிமையும் இருக்குதுல்ல, அவர் வந்துட்டு இறங்குறாரு. அதுதான் பார்ட் 2. அந்த கால் ஷீட்டை தான் இப்போ அவர் ஏகே வந்து இது பண்ண போறாரு. வாய்ப்பு கொடுத்துருக்காரு இவனுக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா எழுதுறாரு. பார்ட் 2ல அஜித்தும் சட்டையை கழட்டிட்டு இருப்பாரு, பச்சை கலர்ல மாறுமா அவர் உடம்பு. ஆமா ஆமா, அதுக்காக விஎஃப்எக்ஸ்க்கு மட்டும் 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு அது நிமிஷம், எதுக்கு அஜித் நடிக்கிறாரா? பாகிஸ்தான் டாலர் ஃபேன்ஸ் ஒருத்தன் தெரியுமா பாரு, அவன் டிபி எடுத்து போட்டாரு. சைடு ப்ரோ, பார்ட் 2ல அஜித் நடிக்கிறானா? ஆமா, என்னடா நீ தெரியாதா உனக்கு? அதனாலதான் அதுடைய இது எல்லாமே, அதுடைய ரைட்ஸ் எல்லாமே பெரிய விலைக்கு போகுது ப்ரோ. நல்ல படத்தை கெடுத்துருவானே ப்ரோ. நல்ல படமா? எது எது நல்ல படம்? சலார் நல்ல படம் தான் ப்ரோ, எனக்கெல்லாம் இப்போ பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது வளராது. இப்போ வந்து பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. பார்ட் 1 முடியும் பொழுது உனக்கு வந்துட்டு இவர் எப்படி வந்துட்டு அந்த 3 ஆர்மியை வீழ்த்தினாருங்கிறத காட்டல, எப்படி கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாரு இவனுக்கு அதை காட்டுவான் நம்பிதான் தியேட்டருக்கு போனோம். சரியா? அந்த 3 ஆர்மியை டீல் பண்றதுக்கு வர்றதே ஏகே தான். அதே பார்ட் 2ல தான் இருக்குது. எப்படி வரதராஜ மன்னாருக்கு அந்த கான்சாருடைய மகுடத்தை சூட்டிட்டு போனாரு அப்படிங்கிறதுக்கு பின்னணியிலேயே அது ஏகே தான் இருக்கிறாப்புல. அதுதான் சலார் 2ல வருது. நான்லாம் பார்ட் 2க்கு எவ்வளவு ஹைப்பா இருக்கேன், எடுத்துருவான் போல. ஆமா, நடிக்கிறேன். அவனுக்கு ரொம்ப நாளா பிரசாந்த் நீலுக்கு தமிழ் ஆக்டர் யூஸ் பண்ண ரொம்ப ஆசை. அவனுக்கு இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப செய்யார் பாலு சொன்னது உண்மைதான் போலயே. ஆமா ஆமா, அவன் தானே ஃபர்ஸ்ட் விக்னேஸ்வரன் ப்ராஜெக்ட் டிராப். செய்யாறு பாலு சொன்னது உண்மைதான் அப்படின்னு நீ சொல்றியே, முதல்ல உனக்கு ஏதாவது செய்யாறு பாலு என்னைக்காவது பொய் சொல்லியிருக்காரா? அப்ப சொன்னது உண்மைதான் போல தெரியுது அப்படின்னு எனக்கு புரியல. அவர் என்னைக்கு பொய் சொல்லியிருக்காரு? இல்ல அஜித் போன் அடிச்சோடனே பிரசாந்த் நீல் போனை போட்டாரு, பதறிட்டாரு. வளர்ந்துருச்சு. அப்புறம் அஜித் சாரே புது போன் வாங்கி கொடுத்தாருன்னா எனக்கு சிட்டிசன் ஆமா. இல்ல அது வந்து பிரசாந்த் நீல் ஸ்டைல்லயே நேரேட் பண்ணி காட்டு. அது போன் வருது, ரிங் அடிக்கும்போது பார்த்தோன்னா அதுல ஏகே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி பாய் வந்து ஸ்டேஷனுக்கே கொளுத்து வரல ஒரு தங்கத்துக்காக, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பிரசாந்த் நீல்லாம் அப்படி பின்னாடி 10 அடி பின்னாடி போறாரு அந்த போனை பார்த்துட்டு, ஏகேட்டேருந்து கால் வருது அப்படின்னு. அப்புறம் அந்த காத்தெல்லாம் அடிக்க விட்டு பறந்து அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு அவருடைய போன் கால். அப்ப படத்துல நடிச்சாருன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. சலார் 2ல 2000 கன்ஃபார்ம். அதுக்காக வந்துட்டு பார்த்தோம்னு நினைக்க அவர் வந்து அந்த சௌரங்கிய ட்ரைப்ல வெள்ளையா யாரும் இல்லையா, அந்த மக்கள் எல்லாருமே அங்க வந்து கொஞ்சம் நிதானமான அப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்க கூடாது, புரியுதா? உன்கிட்ட தான் சொல்றேன். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா வெயிட்டிங் ப்ரோ. அத மூக்குல கடுக்கா தோடெல்லாம் போட்டுட்டு வருவார்ல ஏகே. எனக்கு டிசைன் பண்ணீங்களா அந்த மாதிரி ஒண்ணு டிசைன் பண்ணிடுறது அவருக்கு. மொரட்டு கண்டென்ட் லோடிங். பார்ட் 1 நல்லா இருந்துச்சு, பார்ட் 2 ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். ஆனா கோல்டீஸே மதிக்கலடா அந்த படத்தை. கோல்டீஸ்லாம் யூஸ்வலா கொஞ்சம் பி எழுதி விட்டான்னு தின்றுவானுங்க, அவனுங்களே மதிக்கல அந்த படத்தை, தூக்கி போட்டானுங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு தெரியல ஏன் ஓட. 600 crores பண்ணிருக்கு. ஆனா 1000 crores பண்ணிருக்கக்கூடிய மூவி தான். ஒரு நிமிஷம், இது என்ன புது எங்க 600 எங்க பண்ணுச்சு? யார் சொன்னா உனக்கு? அபிஷியலா அதான ப்ரோ போட்டிருக்கானுங்க. எதுல அபிஷியலா போட்டாங்க? சலார் மூவி போட்டாங்களா? அவனுங்க நடத்துற பேஜ் தான் சலார். அவங்க நடத்துற பேஜ் கிடையாது, சலார்ன்றது தனி பேஜ். அவன் $2000 மாசம் கொடுத்தா எல்லோ டிக் வாங்கி வச்சிருக்கான், அவ்வளவுதான்.
ப்ரோ பொம்பாலே போடல இல்ல. ஃபாலோ பண்ணிருக்காங்க ப்ரோ பொம்பாலே. இப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு? மனோபாலா போட்டத சன் பிக்சர்ஸ் ரீட்வீட் அடிச்ச உடனே சொன்னீங்க பாத்தீங்களா? அவனுங்க சொல்லிட்டு இருந்தானுங்களா மென்டல்ஸ். அப்ப இதுதான் கலெக்ஷன், அண்ணாத்த கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. அப்படி சரி கிடையாதுடா. எவ்வளவு உங்களுக்கு புரியுதா? பண்ணிருக்கு? இப்போ எவ்வளவு ப்ரோ காந்தாராவுக்கோ பண்ணிருக்கு? வரேன் அடுத்து அதுக்கு வரேன். இப்ப காந்தாராவுக்கோ இல்ல கேஜிஎஃப்க்கோ இவங்க போட்டாங்க பாத்தியா பொம்பாலே, அந்த மாதிரி ஏன் இதுக்கு போடல? இந்த படம் வந்து ஆந்திராலே 300 கோடி பண்ணாதான் பிரேக் ஈவன். இந்த படம் அங்கேயே பிரேக் ஈவன் பண்ணல. எல்லா இடத்துலயும் பிரேக் ஈவன் பண்ணாம தான் போயிருக்கு. எங்கேயுமே ப்ராஃபிட்டபிள் கிடையாது. ஆனா படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நான் ஓடிடி தான் பார்த்தேன். டேய் அது டங்கியோட 30-40 கோடி தான்டா அதிகம். இது வந்து 400 அரௌண்ட் 400 தான் பண்ணுச்சு. டங்கி 350 பண்ணுச்சு அவ்வளவுதான். பக்தா காலையில இருந்து தெரியல காதுல வந்து ஏன் கலெக்ட் ஆகலைன்னு தெரியல உண்டா ப்ரோ. அத பத்தி பேசுனாங்க, அதான் ப்ரோ சொன்னேன். நீங்க பாத்தீங்களா சுரேஷ்? ஐயோ தலைவலி ப்ரோ. இல்ல சுரேஷ், நானா ஒண்ணு சொல்றேன், மெஜாரிட்டியா பிடிக்கல. நான் ஒரு பீஸ் தான் போட்டேன், கீழே கடிச்சிட்டே இருக்காங்க. பார்த்தனா உன்ன எங்கயாவது? இல்ல எல்லாருமே அந்த ஸ்ருதிஹாசனை போய் அவர் காப்பாத்திட்டு வராரு தெரியுமா, அந்த ரவுடிஸ்டா. அந்த சீனுக்கு ஃபயர் விட. ஏன் அதே தான் கண்ணபிரான் பண்ணிருப்பாரு ஈட்டில. ஏன் அதுக்கு யாரும் ஃபயர் விடல? இன்ட்ரோல் பிளாக்ல அவரும் அந்த பொண்ணை உன்னை காப்பாத்திட்டு தான் வருவாரு. அது மத்த மாநிலத்தை எவனா ஒருத்தன் பண்ணானா உடனே ஃபயர் விட வேண்டியது. ஏங்க ஈட்டி பண்ண ஸ்டேஜிங்கு என்னங்க நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பாபா எதையாவது பேசணுமேங்கிறதுக்காக சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. அதாவது அதுக்கு முந்தின சீன் என்ன பண்றாருன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய டென்ஷன், பரபரப்பு, எதுக்கு இந்த பொண்ணை இது பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இந்த சீலை ஏன் இந்த சீலை பார்த்தா எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க, என்ன பிரச்சனை, இந்த சீல்ல என்ன இது இருக்குது, ஏன் இந்த பொண்ணை கொல்ல நினைக்கிறாங்க, எதுக்காக இவர்கிட்ட இந்த பொண்ணு தஞ்சம் வந்து அந்த அந்த சீனை பில்டப் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு அதே நேரத்துல நீங்க வந்து திருட்டுத்தனமா ஒரு பிள்ளைக்கு தாலி கட்டிட்டு அடுத்தது வந்து கண்ணபிரான் காப்பா, இதெல்லாம் இதாங்க ஒரு மாஸ் ஹீரோக்கு வைக்கிற ப்ரீ இன்ட்ரோல் பிளாக். அங்க அந்த இது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா, பின்னாடில இருந்து இவர் வந்து மஞ்சள் கைத்து எடுத்து கட்டி விட்டு வருவாராம். இது ஒரு மாஸ் சீனுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதை இதுக்கு எப்படி நீங்க ஃபயர் விட சொல்றீங்க? நீங்க சொன்னதெல்லாம் ஒண்ணு கூட அந்த படத்துல ஃபீல் ஆகல. அந்த சீலை பார்த்து யாரும் பயப்படல இப்ப வரைக்கும். ஏங்க அந்த அந்த ஒரு 100-130 பேர் பயப்படுறாங்கன்னு வைங்களேன், அந்த 30 பேர் வந்து ஓரளவு இருக்குது. இன்னுமே புரியல. டேய் தலைய வெட்ட போறாங்கடா. அம்மா நீ பச்சை குத்துமா முதல்ல, அப்புறம் தலைய போய் வெட்டலாமா? அது ஒரு மாதிரியான பைத்தியகாரத்தனமான மாசுங்க. அது ஒரு வித்தியாசமான இது. நீங்க அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அந்த ட்ரைனிங் பாலையா படம் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதனாலதான் பக்தா ஓடல, புரியுதா? கொஞ்சம் புத்திசாலித்தனமா எடுத்துருக்கலாம். அப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது ஓடுது ஓடல, ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நானும் பக்தா அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன அன்னையில இருந்து கடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு தடவை தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொன்னேன். நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. நேத்தான் பார்த்தேன் ஓடிடில. இவனுங்க படம் நல்லாதேன்னு கடிக்கவும் பார்க்காம விட்டுட்டேன். சுரேந்தர் மேல போட்டிருக்காப்ல சாலார் பார்ட் 2. எனக்கு வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்குன்னு ஒரு படம் ஒண்ணு சயது ப்ரோ. ட்ரோல் எடிட் இல்ல, அது ஃபேன் எடிட். ஏகே ஃபேன் தான் எடிட் பண்ணது. அது ஃபுல் பிக்கு போடு ப்ரோ, உட்காந்து இருப்பாரு, அது போட்டா நல்லா இருக்கும். சரிங்க, அதுக்கு எதுக்கு ஜிமிக்கி கம்மல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க ப்ரோ? நம்ம போடல ப்ரோ, அவங்க ஃபேன்ஸ் போட்டுக்கிட்டது. அப்படியா? நம்ம போடல. ஓகே ஓகே ஓகே. அவனுங்க இதெல்லாம் ப்ரோ உண்மை ப்ரோ, நம்ப மாட்டீங்க. இருங்க ஷேர் பண்றேன். ஜிமிக்கி கம்மல்லாம் போட்டு இந்த இது ஓகே. அந்த மொட்டை முறுக்கு மீச தாடி கூட ஓகே. இங்க பாருங்க, நெக்லஸ் போட்டோ இன்னொரு போட்டோ அது பாருங்க, சூப்பரா இருக்கு. காதுல சங்கு சக்கரம் எல்லாம் வச்சிருக்காரு. ஏன்ப்பா இப்படிலாம் பண்றீங்க சார்? ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது.
ப்ரோ அதை நம்ம பண்ணல ப்ரோ, உனக்கு பிளான் பண்ணி எடி. ப்ரோ என்ன அந்த இமேஜை போய் பார்க்க போனாலே the following image consists of sensitive இமேஜா ஏதோ ஒன்று போட்டு வந்திருக்கு. வார்னிங்லாம் தரானுங்க. எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க. சொல்லு சரி ப்ரோ, சொல்லு bro. பொங்கல் வின்னர் யாரு சைட் ப்ரோ? அயலான். ஆயலான் எனக்கு ஆனா அவர் யாருமே வாயால வின்னர் இல்ல, யாருமே வின்னர் இல்ல, அதுதான் உண்மை. இல்ல அயலான் தான் ப்ரோ வின்னரு. ஆனா ஃபிளாப் தான், படம் ஃபிளாப். அது அயலான் தான் எப்படி? winner, படம் flop. ஏங்க நான் சொல்றதை கேளு, உங்கள் வின்னர்னா புரியல எனக்கு. யாருமே வின்னர் இல்லைங்கிறது என் கருத்து. இல்ல சொல்லிட்டேன். கலெக்ஷன் வைஸ் தானே பாப்பாங்க, கலெக்ஷன் வைஸ் அதுதானே மெட்ரிக். அப்ப ஹனுமான் தான் வேர்ல்டு வைடு. கலெக்ஷன் அனுமா ஐயோ வைஸ் நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில கேக்குறேன். ஓகே தமிழ் லாஸ் ஃபிலிம்னா அயலான். கலெக்ஷன் எல்லாம் லாஸ்ங்கறாங்க. ரெண்டுமே லாஸ். எதுவுமே இல்ல. சிஎம் பீட் பண்ணிடுச்சு ப்ரோ, ஆனா படம் லாஸ் ப்ரோ. ஆமாம் அது ஓகே, அதான் பீட் பண்ணிருச்சுல. அதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுல என்ன இருக்குது, தமிழ்நாட்டுல கேப்டன் மில்லரை விட அயலான் வந்து அதிக வசூல். பிக் டிஃபரன்ஸ் பார்த்தா தெரியும். சோ எஸ்கே வந்து லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் பிகர் தென் தனுஷ் இல்லையா? அதான் எக்ஸ்பிளைனிங். ஆமா இந்த படத்துல இந்த ஃபுல்லாலாம் சொல்ல முடியும். இந்த பொங்கல்ல கிளாஸ்ல தானே பார்க்க முடியும். கிளாஸ்ல என்னன்னு தானே பார்க்கணும். இந்த பொங்கல் இல்ல, நாளைக்கு கிளாஸ் வேற மாதிரி. அதனால நான் ஓவராலா சொல்ல வரல, திஸ் பொங்கல். ஏன்னா எதனால நான் சொல்றேன்னு கேளுங்களேன். பட் நம்ம வந்து மற்ற படங்களுக்குலாம் நம்ம அப்படி சொல்லுவோமா? அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து இன்னும் 2 பேருக்கு ஸ்டார்டம் பில்டப் ஆகாம ஒரு கண்டென்ட் ரிலேட்டடாவே போய்கிட்டு இருக்குது கொஞ்சம். ஓகேங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரிலேட்டட் டு அந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. 2 பேருக்குமே வந்து ஓப்பனிங் வந்து பெருசா இல்லை, இவங்களுக்காக அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு இல்லை. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து கொஞ்சம் கண்டென்ட்னால இந்த பொங்கல் அப்படின்னு சொல்றேன். அது ஒரு பெரிய நட்சத்திரமா இவங்க எதிர்காலத்துல உருவானால் அதுக்கப்புறம் நம்ம அது பேசுவோம். ஆமாமா, இல்ல ஃபியூச்சர் விட்டுருங்க, இப்ப பிரசன்ட் தான் கேட்டேன். பிரசன்ட் வந்து அயலான் வின்னர். அயலான் வந்து தமிழ்நாட்டுல இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன், அதுல ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் டெட் அது அப்படிலாம் சொன்னா அது நம்மளுக்கு தெரியல. பட் வந்து இது கலெக்ட் பண்ணது கூட பத்தாது அப்படிங்கிறது அது அவங்க பிரச்சனை, புரியுதா? 2 படமுமே கிளவுன் மாதிரி இருந்துச்சு சரியா? 2 படமே கிளவுன் மாதிரி இருந்துச்சு. அதனால படம் நான் இது வச்சுதான் கேட்கு, கம்பேரிசன் வந்து ஸ்டோரி வைஸ் அப்படிலாம் கேட்கு. நானும் ஸ்டோரி வைஸ் சொல்ல வரல, கலெக்ஷன்லயே அயலான் பண்ண கலெக்ஷன் வந்து பத்தாதுங்கிறாங்க. அவங்களுடைய இதுக்கு ஒரு பிரேக் ஈவனை பண்றதுக்கு பத்தாதுங்கிறாங்க. அது ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்லை. அது நம்மளுக்கு தேவையில்லை, அது அடுத்த டாபிக். அது ஓகேங்களா? அது அயலான் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிற டாபிக் உள்ள போயிடும். இது வந்து கலெக்ஷன் கிரேட்டர் தான் கேப்டன் மில்லர் அப்படின்னு கேட்டா எஸ், இன் தமிழ்நாடு நம்ம எப்பயுமே கலெக்ஷன் தான் பேசுவோம். ப்ராஃபிட்ன்றது இப்ப இந்த அஜித் ஃபேன்ஸ் ஆரம்பிச்சு விட்டது ரீசெண்டா, புரியுதா? அவங்களுக்கு ப்ராஃபிட்லாம் பார்த்தோம்னா பிரதீப் வந்துருவாரு. 4.5 கோடி ரூபா தான் பட்ஜெட். பிரதீப் வந்துருவாரு. ப்ராஃபிட் எல்லாம் பேசுனீங்கன்னா அவங்க வந்துருவாங்க. அப்புறம் போர் தொழில் எல்லாம் வந்துரும் உள்ள இல்லையா? அந்த லெவலுக்கு பண்ணல இல்ல ப்ராஃபிட் படம் ப்ராஃபிட் ஓகே, பட் ஆனா லவ் டுடே பண்ண அளவுக்குலாம் ப்ராஃபிட் பண்ணல. ஆமா, லவ் டுடே ஒரு மொத்தத்தனமான ஓட்டம் ஓடிடுச்சுங்க உண்மையில. இந்த திரௌபதினு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அது 1 கோடி தான் ஏதோ பட்ஜெட்டே. அது வந்து கலெக்ஷன் ஆனது 85 லட்சம். ஆமா 85 லட்சம். கலெக்ஷன் ஆனது 14 கோடி 15 கோடி. நான் என்னன்னு சொல்றேன், நீ வந்து அதை வந்து இந்த பேராமீட்டருக்குள்ள நீ ஜெனரலா கொண்டு. என்னாச்சு கேக்கலையே? கால் கீழே வந்துருக்கும். பாபா என்னாச்சு அந்த ஐடி?
அந்த ஐடி ஒரு பிரச்சனையாச்சு ஆக்சுவலா. சரி அது சொல்லிட்டு அதனால இருந்தேன்னு. பேரு. லாக் பண்ணிட்டியா ப்ரோ? ஆமா ஆமா. என்னாச்சு? நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு, சாரி இல்ல கட் ஆயிடுச்சு. இந்த ஐடி பத்தி கேட்டுட்டு இருந்தான். இல்ல சுரேந்தர் ஏதோ கேட்டாரு. உனக்கு சொல்லிட்டு இல்ல இல்ல ஆமா விஷயம் ஆமா வந்து அந்த திரௌபதி படம் பேராமீட்டர்ல வந்து பார்த்தோன்னு கலெக்ஷன். சொன்னா அதுவும் வந்துட்டு பெரிய மார்ஜின், ஐ மீன் ப்ராஃபிட் ஈட்டின படம் தான். பட் அது வந்து ஒரு ஜனரஞ்சக சினிமாவில் வராது, அது ஒரு ஐடியாலஜிஸ்டிக் ட்ரிவன் மூவி. பட் ஸ்டில் அது ஒரு மூவி, தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சு, கமர்ஷியல் நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டது, ஆடியன்ஸ் வந்து பார்த்து தான் அது ஆயிருக்குது, ஓகே. பட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜனரஞ்சக சினிமா இருக்குதுல்ல, அந்த இதை பத்தி பேசிக்கலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் 100%. சரி. இந்த வருஷம் இப்ப எல்லா ஹீரோஸோட படமும் வருது இல்ல, இதுல எது டாப் 5ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா டாப் ஹீரோஸோட நம்பர் 1 தளபதி ஆமா. கோட் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது 2024ல. அதுதான் நம்பர் 1 இருக்கும். எழுதி தந்துடுறேன் இப்போ. நம்பர் 2, 3, 4 எதுன்னு தெரியல. ஏன்னா மார்ஜின் வந்து அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள மீதி எல்லாருமே கண்டென்ட் வந்து அப்படி இப்படி போச்சுன்னா சிரமம் எனக்கு என்னவோ அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. இந்தியன் டு பெட்டர் பண்ணிரும்னு தோணுது. கண்டென்ட் நல்லா இருக்கு. இப்போ மத்த படமும் கண்டென்ட் நல்லா இருக்கு. இந்தியன் 2வும் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா இந்தியன் 2 தான் டாப்ல வரும். ஆமா. இந்தியன் 2 கோட்டுக்கு அடுத்தபடியா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா கோட்டை முந்துறதுக்கு இந்தியன் 2க்கு வாய்ப்பே இல்லை, இப்பவே சொல்லிடுறேன், சான்ஸே கிடையாது. ஆனா அது கிளாஷும் கொஞ்சம் டிசைட் பண்ணும் இல்லையா? இப்ப நம்ம படம் வரும்போது ஒரு 2 படம் கூட வரும், அவங்க வந்து சோலோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமா 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 அது இருக்குது. பட் நம்ம படம் வரும்போது வேற ஜெயிலருக்கு பிரெடாமினன்ட்டான வேற பெரிய படங்கள் இல்ல. அந்த ஜெயிலருக்கு இந்த கலெக்ஷன் வந்ததுக்கு முக்கிய காரணம் அது ஒரு ரிலீஸ் கூட பெரிய படம் எதுவும் வரல. வந்த ஒரே படம் அதுவும் ஓடவே இல்லை சுத்தமா. அதுக்கப்புறம் அந்த பகிரங்க பிச்சை ஒன்னு எடுத்தான்ல ஸ்டேஜ்ல, அதான் ரீசன். அதுவும் எல்லா படத்துக்கும் அதை பண்ண அதுவும் முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்தியன் 2 will settle somewhere around 200 to 250. அதுக்கு மேல அந்த படத்துல ஒருத்தே இல்லை. அவன் எடுத்ததே வந்துட்டு ஒழுங்காவே எடுக்கலன்றதுதான் இங்க பிரச்சனை போல. அந்த படம் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதுல. கொட்டிட்டியா? கட் பண்றதுக்கு இல்ல அதுதான் சச்சின். பட் ஆனா 250 இனஃப்னு சொல்றேன் செகண்ட் பிளேஸ் வரதுக்கு. மத்த படங்கள் கம்பேர் பண்ணும்போது நான் விடாமுயற்சிலாம் அதை விட அதிகமா பண்ணும். அவனுக்கு லைஃப் டைமே 200 தானே. 250 செகண்ட் அவ்வளவுதான். இந்த வேட்டையன்ல இவன் வந்துட்டு இந்த ராணா தொகுப்பத்தி, ஃபகத் ஃபாசில், அப்புறம் அமிதாப்னு அதெல்லாம் சொல்லிட்டு வேஸ்ட். யாருமே அவங்க தனியா நடிச்ச படங்களே அவங்க ஊர்ல பார்க்க மாட்டாங்கல்ல. அதுவும் அவ்வளவு பெரிய காம்போ எல்லாம் கிடையாது. கரெக்ட். ஆனா இவங்க டைட்டில் எனக்கு சூஸ் பண்ணதே கங்கோலாம் சும்மா ப்ரோ. அது வந்துட்டு கங்கோ ஒரு 150 வரும். அதுவும் தனஞ்சயன் கொடுக்குற ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் ஒரு 5 கோடி குறைஞ்சிக்கிட்டே போகும்னு நினைக்கிறேன். அவன் இதே தப்பு தான் பண்றான். அவன் ஒவ்வொரு மோசர் பேரை க்ளோஸ் பண்ணும்போது இதை தான் பண்ணான். யூடிவியை க்ளோஸ் பண்ணும்போது அவன் ஒவ்வொரு ஏரியாக்கா போயிட்டு வரான் பாத்தியா? இல்ல இதுல நடுவுல டாக்டர் இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, கங்குவால டெஃபினட்டா அவங்க விட மாட்டாங்க. அவங்க இதுல இறங்கிடுவாங்க. இந்த சலார் கும்பல்லாம் பண்ணுச்சு அந்த, ஏன்னா இது டூ ஆர் டை. இதுக்கு மேல இது பண்ண முடியாது. அவங்க என்ன இல்ல இந்த சலார் டீம் மாதிரி இறங்கிடுவாங்க. அப்படி கடைசி வரைக்கும் அந்த இது குறைச்சி காட்டி மட்டும் விட மாட்டாங்க. அது வந்து பெரிய லெவல்ல பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தான் நிப்பாங்க. ஏன்னா இது எவ்வளவு அப்பட்டமா தெரியுதுன்னா, லிங்குசாமி இப்ப இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? சூர்யாவுக்கு சமீப காலமா எந்த படமும் நல்லா போல, சோ அதனால நாங்களே பேசிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நான் அவருக்கு ஒரு படம் பண்ணி அது ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறோங்க. அப்படி சொல்லியிருக்காரா இன்டர்வியூல? ஆமா, நான் அதை கட் பண்ணி போடுறேன் பாருங்க. சரி சார் பாப்பீங்க. அப்படியே சொல்லியிருக்காரா? ஷாக்கிங்கா இருக்குதுங்க நீங்க சொல்றது. உண்மையில நான் அதை போடுறேன். இந்தியன் 2 நீங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதை பத்தி எதுவும் தாட்ஸ் இருக்கா? இந்தியன் 2 பத்தி எனக்கு ரொம்ப பெரிய மேபி ஒரு ட்ரைலர் வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் ஏதாவது ஜட்ஜ் பண்ண முடியுங்கிறதுலாம் தோணுது. இப்ப ஜட்ஜ் பண்ண சொன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாத கண்டென்ட் மாதிரி தான் தோணும், அவுடேட்டட் கண்டென்ட் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டேஜுக்கு. மேபி என்னுடைய கருத்து வந்து அந்த ட்ரைலர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறலாம் வாய்ப்பு இருக்கு. இல்லை ப்ரோ, கண்டென்ட் இன்னைக்கு தேதிக்கு ஒர்க் ஆகா இல்லையான்றதோட சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் 2 படம் ஷூட் பண்ணுறது, அப்புறம் ஒரு 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டு இந்தியன் 2 பார்ட் 2 பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன். அது மேலே வந்துட்டு மொரட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் போல அவங்களுக்கு. எப்படி வந்துட்டு இதை பொசிஷன் பண்ணுறாங்கன்றதே பெரிய கொஸ்டின். இப்போ ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதே ஏப்ரலில் அவனோட இன்னொரு படமும் சொல்கிறான். அப்போ அவன் லைக்காக வந்துட்டு கையில் ஒரு 4 படம் வச்சுருக்கான்னா அந்த 4 படத்துக்கு இந்த வருஷத்துக்கு அவனுக்கு டேட்டே அவன் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். அதே மாதிரி அது எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், ஒழுங்காக கட் பண்ணாமல் ஒரு படம் வந்துட்டு அரைகுறையாக அங்கங்கே தொங்கலில் இருக்க போதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சங்கர் வந்துட்டு அந்த எப்போ சுஜாதா போனாரோ
அப்பவே சோலி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எடுத்த அது படமும் எந்திரன்லயே ஒன்றும் தெரியும். நல்லதா எந்திரன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுஜாதா இருந்திருப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல இல்ல. அது அந்த ஆமா. படத்திலே 2 ஹாஃப்னு வித்தியாசம் தெரியும். அதோட வந்துட்டு ஒன்றும் ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது. அந்த ரைட்டர் போனதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு ஒன்றும் பெரிய லெவலில் எடுபடவில்லை. கேக்குது. இந்தியன் கேக்குது வந்து சண்டி. எடுக்கும்போது இது 2 பார்ட்டா வந்து பிளான் பண்ணல. இப்பதானே அது அப்படி ஆக்கியிருக்காங்க. ஏன்னா ஆமா இது எந்திரனா? எந்திரன் அப்படி எடுக்கல. இந்தியன் 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 ஓ இந்தியா. இந்தியன் 2 இந்த ஆமா ஆமா ப்ராஜெக்ட் ஆமா ப்ராஜெக்ட் வந்து எடுக்கும்போது பிளான் பண்ணல, அப்புறம் elongate ஆயிடுச்சு. 2ல இருந்து 3க்கு போவோம் அப்படிலாம் பிளான் பண்ணல. இப்பதானே இந்த அது இந்த வந்து சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் போனாங்க பாரு, இதெல்லாம் அவனுங்க இதுலயே கிடையாது, அவனுங்க கண்டென்ட்லயே கிடையாது. இப்ப எல்லாமே ஏதோ மாத்துறாங்க அந்த ரீச்சுக்காக. சரி கார்த்திக் ப்ரோனா தீபாவளி ரிலீசஸ் வருது. அதெல்லாம் தெரியல சாண்டி. இப்ப என்ன, சரி. எனக்கு தெரிஞ்சு லியோக்கு பார்த்த மாதிரி ஒரு ஒரு விண்டோ பார்க்கணும், கோட் டீம் அந்த மாதிரி பார்த்து ரிலீஸ் பண்ணணும். அதான் கன்ஃபார்ம் ப்ரோ. 88 அக்ரிமெண்ட் பண்ணோம். 88. சரி என்ன இது, என்ன சைடு 69 திடீர்னு ஏதோ கார்த்திக் சுப்புராஜனை கிளப்பி விட்டுட்டு இருக்கானுங்க அந்த சைடு. உடனே ஷூட் போறாரு. கார்த்திக் சுப்ராஜ் உடனே அவரு ஷூட்டிங் போறதா இல்லையாங்கிறது தெரியல. மேபி அது டைம் நாட் கன்ஃபார்ம். பட் கார்த்திக் சுப்ராஜ் சொல்றது ஓரளவு நம்பும்படியா தான் இருக்குது. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூசரு, புதுசு புதுசா இருக்கு. அது தெரியல, வேல்ஸ் இன்டர்நேஷனல் தெரியல. நாட் ஷூர், அதை பத்தி எந்த அப்டேட்டும் டேய் சாண்டி, முதல்ல உங்க அம்மாக்கு பயந்துகிட்டு நீ ரொம்ப லோ வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கடா. இல்ல சந்தோஷ், நான் இல்லைன்னா சொல்றேன். வெளியே போயிட்டு பேசு. வாயில தண்ணி போட்டு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுறேன். ஒண்ணுமே பேசுறதே கேட்கலடா, புரிய மாட்டேங்குதுடா. தண்ணிக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு. வாயில இன்னொன்னு கவனிச்சிங்களா, எல்லாரும் இந்த ஏப்ரல்லே போய் ஸ்டார்ட் பண்ணி நிக்கிறானுங்கல்ல. ஏப்ரல்ல ஐபிஎல் வந்துடும். ஓகேயா, இது எனக்கு தெரிஞ்சு இது தோனிக்கு இது லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கான கிரேஸ்னா அந்த சைடு ஒண்ணு போகும், இன்னொரு சைடு வேற சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஐபிஎல் இந்த வருஷம் பயங்கர டிராமாட்டிக்கா இருக்கும். அந்த நேரத்துல போய் எல்லாம் ஸ்டாக்அப் பண்ணி நிக்கிறானுங்க. எப்படி கூட்டம் வரும்னு எலெக்ஷன் வேற இருக்கு. எலெக்ஷன் வேற இருக்கு. நம்ம படம் எல்லாம் வந்து ஜூனுக்கு போயிருது, கம்ஃபர்டபுளான டேட். ஜூன் வந்து வேர்ல்டு கப் தான். வேர்ல்டு கப் தொடர்ச்சியா நடக்குது. 2020 வேர்ல்டு கப்பா? அதுவும் வேர்ல்டு கப் ஆமா, நம்ம குரூப் இருக்கு பாத்தியா, அந்த குரூப்ல நம்ம தான் டாப் வர போறோம்னு இப்போயே தெரிஞ்சிருச்சு. இதுல நம்ம கனடா இதை என்ன நம்ம வந்து மொத்த குரூப்பா போட்டு வச்சிருக்காங்க. எப்படியும் அதுல ஒரு 2 செஞ்சுரி போட்டுருவானுங்க. ஐபிஎல் வந்து மார்ச்ல ஆரம்பிக்குதோ? மார்ச் 22 ப்ரோ. 23 17 22 நானுங்க. ஏப்ரல் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் தான் சேர்ப்பாங்க. ஏய் 10th எக்ஸாம் வேற இருக்குல்ல? ஆமா ப்ரோ, அதுவும் இருக்கும். ஏப்ரல்ல இருக்கும், மேல சிபிஎஸ்சி இருக்கும். இந்த எலெக்ஷனுக்காக பாத்துக்கிட்டு பண்றானுங்க சுரேஷ். இல்ல மார்ச்ல தான் சிபிஎஸ்சி. எலெக்ஷன் ஒரு மாசம் மேல போகுமே எனக்கு தெரிஞ்சு. ஐபிஎல் அதுக்காக தான் அந்த ஏன்னா இந்த வருஷம் 74 மேட்ச்ங்கறானுங்கல்ல, அந்த ஃபுல்லா அந்த சுரேஷ் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இது வந்து இல்லனா சுரேஷ், வேர்ல்டு கப்புக்கு 1.5 வீக் முன்னாடி தான் முடியும் ஐபிஎல். 3 மாசம் நடக்குது. இத கேளு சுரேஷ், வேர்ல்ட் கப் இங்க நடக்க போகுது சரியா. நான்லாம் பயங்கர ஹாப்பியா இருந்தேன். அதுவும் நியூயார்க்ல நடக்க போகுது. நானும் பயங்கர டிக்கெட் ரேட் பார்த்தா $1250. அது போக $350 புக்கிங் ஃபீ. கிட்டத்தட்ட எவ்வளவுயா? 2 லட்சம் ரூபா டிக்கெட். நான் வீட்லயே பாத்துட்டு போயிருக்கேன். ப்ரோ கனடால நடக்குது. கனடால எல்லாம் நடத்த முடியாது, அங்க யுஎஸ்ல நியூயார்க்ல நடக்குது. எது சொல்றீங்க கார்த்தி ப்ரோ? ஃளைட் டிக்கெட் வேற இருக்குல. வேர்ல்ட் கப் ஓகே T20 வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து இதுதான் நாக்அவுட்ஸ் கூட பெருசு இல்ல சுரேஷ். ஃளைட் டிக்கெட்டே பார்த்தனா இங்க இருந்து அங்க $90 தான் சரியா. ஆனா அங்க டிக்கெட் பாரு $1250. அது என்ன புக்கிங் ஃபீன்னு புரியல. நான் கேட்ட நேர்ல வந்து புக் பண்ணா இது பண்ணுவான்னா அவங்க சொல்றாங்க இல்ல ஆன்லைன் புக்கிங் மட்டும்ன்றானுங்க, நேர்ல பண்ண முடியாதுன்றாங்க. இதே மாதிரிதான் நான் இதுக்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போட்டேன்.
லண்டன்ல போய் பார்க்கலாம். நீ டிக்கெட்டை பார்த்தா 500 பவுண்டு போட்டிருந்தான். ஆனா போடா டேய். நம்ம மத்த மேட்சஸ்க்குலாம் கம்மியா இருக்கு சுரேஷ். மத்த மேட்சஸ்க்குலாம் மொத்த டிக்கெட்டு இந்த புக்கிங் ஃபீயோட கம்மியா இருக்கு. இவனுக்கு வேணும்னே இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி கேம்ஸுக்கு என்ன பண்ணிடுறானுங்க, டிக்கெட் ரொம்ப இன்க்ரீஸ் ஏத்தி பண்ணிடுறானுங்க. வச்சிடறாங்க. கிடி ஆமா, பசங்க. ஒரு நம்ம டவுட் ஊர்ல எல்லாரையும் பேசுறோம் இல்லையா, சேப்பாக்க பேசுறோம், இந்த இவனுங்களை பேசுறோம், சின்னசாமி எல்லாரையும் பேசுறோம் இல்லையா. இங்க வந்து பார்த்தா அவனுங்களோட பெரிய கொலகாரனுங்க. இல்ல பாவா ப்ரோ, வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து நாக் அவுட்ஸ் நடக்குதா அப்ப? இல்லடா, வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ் கம்பைன்டா நடக்கும். இல்ல நாக் அவுட்ஸ் ஃபுல்லா வெஸ்ட் இண்டீஸ் தான் நினைக்கிறேன். ட்ரினிடாடும் கிட்டடா. ஓகே ஓகே ஓகே. அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னா, நம்மளும் ஐ மீன் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி தான் உனக்கு கெரிபியனும் யூஎஸும். பாப்போம், வேர்ல்டு கப் நல்லா இருக்கும். ஸ்ரீலங்கா வந்து ஒரு தனி ஐலாண்டா இருக்குல்ல, அங்க குட்டி குட்டியா இருக்கும், குட்டி குட்டி லேண்ட் மாசஸா தனித்தனியா செப்பரேட்டா இருக்கும். ஒரு வாட்டி நீ ஃபிளைட் ஏறணும் ஒரு ஐலாண்டு போறதுக்கு. ஆமா, அதாவது ஃபிளைட்னா வெறுமனா அதோட நின்றாது. அதுக்கப்புறம் வாட்டர் பிளேன் ஒன்று இருக்கும், அதுல ஏறி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் போக முடியும். ஞாபகம் இருக்கா சார், 10 தலைக்கு இவன் வந்தானே தனஞ்சயன், ஞாபகம் இருக்குதா? ஆமா, டைம் பாஸ் பேஸ் ஆமா ஆமா ஆமா. வந்துட்டு இன்னும் 5 மணி நேரத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லாருக்கும் ரிசல்ட் தெரிய போகுது. ஆனா அப்ப கூட தைரியமா சொன்னா பாத்தியா, சிம்பு இந்த படத்தை 3 தடவை போட்டு பார்த்துட்டு பத்தல இன்னொரு தடவை போட்டு காட்டு அப்படின்னாரு. ஆமா 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 ஆமா. இந்த சோஃபா விக்கிற பையனை கூட பயங்கரமா விக்கிறான் படத்தை. அளவுக்குதான் எனக்கு பிடிச்சதே அதுதான், உண்மையில சொல்றேன். ஏன்னா அவர் வந்து விசுவாசத்துக்கு மறுபேர் தனஞ்சயன். அவ்வளவுதான். திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு கூட ஃபைட் போடுறான். எப்படி நீங்க சிவகார்த்திகேயனை சூர்யாவுக்கு மேல சொல்லலாம்னு ஃபைட்டுக்கு போறான் அவன்கிட்ட. ஆமா ஆமா, கலெக்ஷன் வச்சு அவன் பேச போறான். உன்ன மாதிரி அவன் என்ன கிரீன் சிம் சோறு வாங்கி தின்னுட்டு இருக்கிறான். விசுவாசியா ஏத்துக்க மாட்டார் அவரு, தனஞ்சயன் ஏத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் சரியான கரெக்டான கண்டென்ட் வந்து அமையாம இருந்ததுனால இதாயிருச்சு. அமைஞ்சதுன்னு சொன்னது நாளைக்கு அவங்களுக்கான இடம் எப்பவுமே இருக்குது. அதனால நான் வந்து விஜய் சார், அஜித் சார் அடுத்தபடியா நான் சூர்யா சார், விக்ரம் சார் தான் நான் சொல்லுவேன். அதான் அவருடைய கருத்து. ஓகே, சம்பளம் இல்ல அப்படி கிடையாது. 2022 வந்துச்சு பாத்தியா, பீஸ்ட், வலிமை, அண்ணாட்ட எல்லாம் வந்துச்சு பாத்தியா. அதுல ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி ஈட்டிக்கு நல்ல ரிவ்யூ தான். அதுல ஏதாவது புடிங்கி இருக்க வேண்டியதானே. பாசிட்டிவ் ரிவ்யூ, ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ. பிரசாந்த் எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்து கார்லயே உட்காந்து பார்க்கலன்னா மகா பெரிய பாவங்கிற அளவுக்கு அடுத்த நிமிஷம் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டு இந்த படத்துக்கு போங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாப்ல பிரசாந்த் எல்லாம். இந்த மாதிரி ஒரு ஃபயர் விட்டு இருந்தாரு சையத் ட்வீட்ல. அந்த அளவுக்கு பெரிய ரிவ்யூ வந்து அது ஓடலைங்கிறது தான், ரொம்ப பெருசா ஓடலைங்கிறது உண்மையிலேயே. ஏன்னா நல்ல வேர்ட் ஆஃப் மவுத், நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சு. அதுக்கு தேவையான இனிஷியல் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நல்ல வெல் செட். அப்படி இருக்கும்போது படம் வந்து ஆடியன்ஸ் டேக் ஆஃப் பண்ணணும் இல்லைங்களா. ஆமா, இன்னொரு பாபி டியோல், தீஷா பத்தானி இவங்கலாம் இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து நார்த் இந்தியன்ஸே வரும் இன்டர்நேஷனல் ஃபிலிமா பாக்குறாங்க. இது வந்து ஒரு தமிழ் ஃபிலிம் அப்படின்னு. ஆமா, பாபி தியோலுக்கு ஹாலிவுட்ல மட்டுமே வந்துட்டு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் இருக்குது. திஷா பத்தானிக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரு 450 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் இருக்குது. இல்ல சரி, அவன் படத்தை பத்தி அவன் என்ன வேணா கூவலாம், அது தப்பு கிடையாது. ஆனா சம்பந்தமே இல்லாம லியோவை இங்க இழுக்க கூடாது இல்ல. என்ன பேச்சக்கணும், உன் படத்தை பத்தி நீ பேசு, நீ என்ன வேணா வளரு. என்ன சொல்லிருக்கோம், அதான் லோகேஷ் தப்பு பண்ணிட்டாரு. லோகேஷ் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாரு. அவரே இப்ப இதை திருத்திக்கணும்னு நினைக்கிற ரிலீஸ் டேட் போட்டு ஆரம்பிக்கிறத. அந்த தப்பு வந்து இங்க இவர் செய்ய மாட்டாரு. அந்த பைய வந்து கொடுக்கறது கண்டென்ட், இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு இதை மேற்கோள் நிறைய பேர் காட்டுவாங்கன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். சரி ஓகே பரவாயில்ல, அது முடிஞ்சு போன டாபிக். அது அப்படிதான் இனிமே இவன் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க தலைவரை, எல்லாருமே பேசதான் செய்வாங்க. முடிஞ்சு போனது இல்ல செய்து, நேத்து வந்த இன்டர்வியூ இது. இல்ல நான் சொல்றது, லோகேஷ் அன்னைக்கு பேசும்போது எனக்கு அது தோணுச்சு, இது எல்லாரும் வந்து மேற்கோள் காட்டி அடிக்கிறதுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ தனஞ்சயன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து ஒரு ட்ராக்கர்னு சொல்ற ஒரு ஆள் வந்து போட்டிருக்காருங்க. அதுக்கு தனஞ்சயன் வந்து அதுக்கு ரிப்ளைல போயிட்டு எஸ் ட்ரூ நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதுதான் எனக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. நீ உன் படத்தை பத்தி நீ என்ன வேணா பேசு, நீ என்ன வேணா கூவு, நீ அதை காலம் ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கிற, நீ அதை செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்த படத்தை எல்லாம் நீ எப்படி இழுக்கலாம், மத்த டைரக்டர்ஸ் மத்த படம் பேரலாம். அது தப்பு
இப்ப லலித் சொன்னதுதானே இப்ப உண்மை மாதிரி தெரியுது. ஆ லலித் கிட்ட போய் இவன் ஜெய் படம் எடுக்க சொல்லியிருக்கான். லலித் முடியாதுன்றதுனால தானே இப்ப அந்த வன்மத்தை கொட்டிட்டு இருக்கு. ட்ரூ ட்ரூ 100%. தனஞ்சயன் எப்பவுமே அப்படிதாங்க பண்ணுவாரு. அவர் அந்த மாதிரி தான். இப்போ அவர் வந்து ஸ்டூடியோ கிரீன் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு கொஞ்ச நாள் போவார், அவ்வளோதான். இன்னும் நீங்க இதெல்லாம் கூட விடுங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க அவன் கொஞ்சமா பேசிட்டு இருக்காரா இல்லையா. விஜய் அஜித்தை விட வந்துட்டு பாத்தீங்கன்னா சூர்யா தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. அதை அவன் முன்னாடியே சொல்லியிருக்கான் ஒரு இடத்துல. விஜய் அஜித்துக்கே பயம் காட்டின ஒரு நடிகர்னா அது சூர்யா தான் முன்னாடியே சொல்லியிருக்கான். அப்படியா? முன்னாடியே சொல்லிருக்கான் பயம் காட்டினாரு. அவன் அதெல்லாம் சொல்லிட்டான், அவன் எதுவும் விட்டு வைக்கல. பயந்துட்டோம் ப்ரோ. அதே மாதிரி சூர்யா எங்க மேல வந்துருவாரோன்னு பயந்துகிட்டு தான் விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் சேர்ந்து அஞ்சான் படத்தை அடிச்சாங்க அப்படிங்கிறான். சொன்னா அப்புறம் நானே பார்த்தேன் அதை. கரெக்ட். சரி, ஈட்டி யாரும் அடிக்கலையே, அது ஓடி இருக்கணும், என்ன பெருசா ஓடி இருக்கணும். அததான் கேக்குறேன், ஈட்டி ஏன் ஓடல? எவ்வளவு ஒருத்தர் கூட அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கிடையாது. நீங்க ஒரு நாள் போய் இந்த பிரசாந்த் கிட்ட பேசுங்க சார். நம்ம சரத்துன்னு ஒரு பையன் வந்து பேசினான், என்ன டென்ஷன் ஆயிட்டாப்ல. அவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான் பிரசாந்த்லாம். அப்படிதான் பிரசாந்துடைய ரிவ்யூக்கு இனிமே மரியாதை கிடையாது. ஏன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவன் டூத் பேஸ்ட் வித்துட்டு இருக்கிறான். இது தப்பு இல்லை, அது ஒரு ப்ராடக்ட். அவன் பட் அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா படத்துல ஹேர் டூலாம் பாத்தீங்கன்னா அப்படி மேக்கப் போட்ட காணிக்கு ரொம்ப ஸ்டைலா ரிச்சா இருக்காப்ல. ஹேர்ன்னு சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, சியாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வருவாங்க இருக்கு. அது ஒரு ரிவ்யூன்னு எடுத்து நீங்க வந்து நம்ம வந்து அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கணும். அவனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த என்ன சொல்றது, சூர்யாவுக்கு எப்பவுமே ஃபேவர், சூர்யா குடும்பத்துக்கு எப்பவுமே வந்துட்டு அது என்னங்க டி நகரா, அது சூர்யாவோட வீடு. ஆமாமா, டி நகர் நாய் அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு, போயஸ் தோட்டம் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இல்ல இவனுக்கு நிறைய பர்சனல் வெஞ்சன்ஸ ரிவ்யூக்குள்ள கொண்டு வருவான். ஞாபகம் இருக்கா இந்த ஐ படம் சமயத்துல இவன் ஏதோ திருடிட்டான் அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டு வச்சு அடிச்சுட்டானுங்கல்ல, உள்ள வச்சு குத்தி ஆஸ்கர் ரவிச்சந்திரன். அப்பையில இருந்தே பாத்தீங்கன்னா ஆஸ்கர் ரவிச்சந்திரன் இல்ல, விக்ரம் சார் படம் வருதா அதுல ஒரு குறைய வேணும்னே ஏதாவது 2-3 குறை சொல்ல வேண்டியது, ஒரு கொஞ்சம் சுமாரா இருக்கிற படத்தை ரொம்ப சுமாரா ரிவ்யூ கொடுக்க வேண்டியது, எல்லாத்துலயும் பர்சனல் விஷயத்த உள்ள கொண்டு வருவான். ஆமா பிரசாந்த்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே சேர்ந்து அடிக்கும். நம்ம விஜய் ஃபேன்ஸ் மட்டும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்ல, ஊரே சேர்ந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அட்டாக் பண்ணும். எனக்கு என்னன்னா இப்போ பிப்ரவரி மாசம் ட்ரையா இருக்குல்ல, மார்ச் எல்லாம் ட்ரையா இருக்கு. ஏன் உங்க படம் எதையாவது இதுல ரிலீஸ் பண்ணுங்களேன். அதோட எல்லாரும் போய் என்னடா ஏப்ரல் மாசமே எல்லாரும் ஸ்டாக் அப் ஆகி பேன் இண்டியா படம் ப்ரொமோஷன்ஸ் இருக்குல்ல. இப்ப கங்குவா பேன் வேர்ல்டு, தங்கலான் பேன் இண்டியா, இந்த மாதிரி தங்கலானுக்கு கூட எனக்கு வந்து ஓரளவு வந்து கண்டென்ட்டாவது நம்பிக்கை இருக்குதுங்க உண்மையில. ஏதாச்சும் தங்கலான் தானே தெரிஞ்ச விசாரணை மாதிரி ஆகும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்ல ஜெயிக்கும். பட் ஆனா இட் டோன்ட் வொர்க் இன் மெயின் ஸ்ட்ரீமா. ரொம்ப தமிழ்நாட்டுல ஓரளவு பண்ணிரும். அதுக்குன்னு என்ன ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்காங்களோ அதுல ஒரு 20% கம்மியா பண்ணுவீங்களா, ஆனா தமிழ்நாட்டுல பண்ணிரும். ஆல் ஓவர் த வேர்ல்டு பண்ணுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ரஞ்சித் இதை சார்பட்டா மாதிரியான ட்ரீட்மெண்ட்ல பண்ணியிருந்தாருன்னா தங்கலான் ஓரளவு தமிழ்நாட்டுல ஓடிடுங்க. ஓரளவு ட்ரீட்மெண்ட்டை சொல்றேன், அதாவது எப்படின்னா கொஞ்சம் நாளா ஜனரஞ்சக ஃபார்மேட்ல கமர்ஷியலான ஸ்கிரீன் பிளேல பண்ணியிருக்கணும். கதை என்ன இதுன்னு தெரிஞ்சு போச்சு. சாரி, இது படம் வந்து எதை பத்தி பேச போகுதுங்கிறது வந்துட்டு ஓரளவு தெரிஞ்சு போச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேல, ரொம்ப ஆர்ட் ஃபார்மா வந்துட்டு எடுக்காம நிறைய லைட்டா கொஞ்சம் பரதேசி ஃபீல் கொடுக்குது. பரதேசி ஃபீலும் கொடுக்க தான் செய்யுது லைட்டா. அது அந்த மேக்கிங்கா கொடுக்கும், மேக்கிங் அவங்களுடைய கெட்டப்பு அந்த மாதிரி. பட் இன்டென்ஸா தான் இருக்குது படம், வந்து கொஞ்சம் இன்டென்ஸா தான் இருக்குது. ஒரு உலக சினிமா மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு. கமர்ஷியலா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அது தங்கலான்லயாவது ஒரு கிளிம்ஸை பார்த்துட்டு, ஒரு டீசரை பார்த்துட்டு ஓரளவு இவ்வளோ பேச முடியுது. கங்குவால அவங்க வந்து ஒரு கிளிம்ஸ் தான் விட்டுருக்காங்க, அது காரி துப்புற மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். பேசுறதுக்கே ஒரு லுக்காவது நமக்கு பார்க்கும்போது இது ஒரு செம்ம படமா இருக்கும் போது அந்த ஒரு தாட் வருதா? ரொம்ப அசிங்கமா இந்த வடக்கன்ஸ் பண்ணுவானுங்க பத்தியா எடிட்ஸ், அந்த மாதிரி பண்ணி விடுறானுங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காஸ்மோரா மாதிரி இருந்துச்சு. காஸ்மோரா
காஷ்மோரா கூட அந்த ஒரு பிளாக் அண்ட் கோல்டுல எல்லாம் ஒரு லுக் விட்டுருப்பான், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இதுல ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சுமாரு. இல்ல கார்த்தி, தீஷா பட்டினி போட்டோ போட்டா கூட பரவாயில்ல. ஏதோ எப்படி காவாலா பாட்டு விட்டு ஜெயிலருக்கு இதாச்சு அந்த மாதிரி கங்குவா அந்த கொஞ்சம் மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா நல்ல இருக்கும். சில்க் சிவா அதெல்லாம் யூஸ் பண்ணுவாரு, கிளாமர் அதெல்லாம் ஆமா. பண்ணிடுவாரு, அதெல்லாம் பண்ணதான் செய்வாரு. ஆமாமா, அஜித்துக்கே தமன்னாவை போட்டு வராச்சு, அவருக்கு சொல்லி தரணும். சில்க் சிவா அதெல்லாம் பண்ணிடுவாரு. பட் அவர் அந்த பீரியாடிக் போர்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி புல் பண்ணியிருப்பான்னு தெரியல. வந்த கிளிம்ஸ் நல்லா இல்லை, அவ்வளோதான். அதுக்கு பிரசாந்த் கிட்ட பில்டப் பார்த்தீங்களா, கிளிம்ஸ் வரதுக்கு முன்னாடி ஆமா அந்த ஆமா, இதெல்லாம் அது அந்த பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகளை போட்டு இந்த அது என்னது அந்த செங்கோத்தை ஏதோ ஒண்ணு வருமே, அந்த டயலாகை எல்லாம் எழுதி ட்விட்டர்ல நான் கூட ஏதோ வேற லெவல்ல பண்ணிருக்கானுங்க போல இருக்கு சம்பவம். தனஞ்சயன் சொன்னானே, இந்த படத்தோடைய ப்ரோமோ வந்துச்சுன்னா போதும் எல்லா பிசினஸும் ஓவர் ஆயிரும் அப்படின்னா. இன்னும் அது பிசினஸ் கரெக்டா பேசிட்டு தான் இருக்காங்க. இருக்காரு, எல்லா பிசினஸும் ஓவர் ஆயிரும். அவன் கான்பிடன்ஸ், அவ்வளவு கான்பிடன்ஸ் சுரேந்தர், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. நிறைய பேருக்கு அது கரெக்ட், இருக்காது. அந்த பாசிட்டிவ். கரெக்ட், ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காவே இருக்காரு. ஏன்னா ரொம்ப பயங்கரமா படம் எடுத்துட்டு லோகேஷ் வந்து சொன்னா எடுத்திருக்கோம் பாருங்க எப்படி இருக்கோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எடுக்கிற நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸே அப்படித்தான் பேசுவாங்க. இவன் என்னடானா 10 தலையெல்லாம் சொன்னான் பாரு, சிடி தேய லெவலுக்கு போட்டு பார்த்தாரு சிம்பு சார் அப்படி. நியாயம். சிம்புவே நம்ப வச்சிருக்கானுங்க இந்த படம் பயங்கரமா வந்திருக்குன்னு. அதனாலதான் சிம்பு ஸ்டேஜ்ல ஏறி அந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுத்து சிம்புவே நம்ப வச்சிருக்கானுங்க. இவரு தங்கலானுக்கும் சிம்பு ஊழிட்டு இருக்காரு, சிம்பு ஆஸ்கார் வந்துட்டு போகும் அது இதுன்னு. துபாயிலேயே தங்கிட்டாரு போல தெரியுது, ரெடி பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மாசக்கணக்கில் துபாயில தானே இருக்காரு, மோர் தென் 2 months, நியர்லி 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் துபாயில தான் இருக்காரு ஃபுல்லா, அந்த இதுக்காக ஆமா, ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனா இது ஏதோ பயங்கரமா வந்திருக்குன்னு நெல்சன் போட்டிருந்தான் இன்னைக்கு. எது எந்த இது எஸ்கே டீசரா? இது எஸ்கேவோட 21. நான் அதை சொல்ல வரல, நான் சிம்பு சொல்லிட்டு சிம்பு. இல்ல நான் சொல்றது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ்ல மேபி ப்ரொடியூஸ் பண்ற படம்லாம் நல்லா பண்றாங்க போல இருக்கு. ஓகே ஓகே, இந்த அதனால ராஜ்குமார் எஸ்டிஆர் தான் எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே, எஸ்டிஆரோட படமும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், ஸ்கிரிப்டா நல்லா இருக்குது. தேசிங் பெரிய சாமி தானே. ஏன்னா அவன் ரஜினிய வந்துட்டு வச்சு பண்ண ரெடி இல்லாம போனாங்கல்ல ஏஜிஎஸ், அது எதனாலன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த படம் வந்தா தெரியும். இல்ல கமல் வந்து எதுவும் ரோல் பிளே பண்றாரா அந்த எஸ்டிஆர் படத்துல, ஏதாவது சம் சின்ன போர்ஷன் அல்லது எக்ஸ்டெண்டட் கேமியோ அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? இருக்கலாம் மேபி. இல்ல இப்போ எஸ்டிஆர் வந்து ஓகே தாங்க, ஒரு திறமையான நடிகர், அந்த சில ஸ்கிரிப்ட்லாம் கரெக்டா அமைஞ்சதுன்னா பண்ணிடுவார், ஓகே. பட் செல்லிங் பாயிண்ட்ங்கிறது பிசினஸ்ங்கிறது வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் இதை வச்சு தானே உங்களுக்கு ப்ரொடக்ஷனை வந்துட்டு இவ்வளோ வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. இது சொல்றத பார்த்தா பெரிய பட்ஜெட்டால இருக்குது, எஸ்டிஆரால அவ்வளவு பிசினஸை புல் பண்ணிட முடியுமா? இல்ல சைடு, எனக்கு நான் ஒரு விஷயம் இந்த ஹீரோஸ் எனக்கு பிடிக்காது என்ன தெரியுமா, நிறைய ஹீரோஸ் சொல்றேன் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கௌதம் மேனனோடையோ இல்ல மணிரத்னத்தோடய படம் பண்ணி அவங்க மார்க்கெட் அவங்களே கீழே எடுத்துக்குவாங்க. இது தேவையில்லாத விஷயம். கௌதம் மேனனோட ஒரு பண்ண இதெல்லாம் வந்து ஹிட் தானங்க, விண்ணை தாண்டி வருவாயா அதெல்லாம். அது முன்னாடி இருந்த கௌதம் மேனன் செய்து, இப்ப என்ன வெந்து தணிந்தது காடு சொல்லும் போது உடனே ஓடி இருக்க வேண்டாமா? நீ பாஷா படத்தையே ஓரளவு தமிழ்நாட்டுல பண்ணிச்சு இல்லையா? இல்லையே, பாஷா படத்தையே 0.5 ஸ்பீட்ல எடுத்துருந்தான், அதுதான் வந்து வெந்து தணிந்தது காடு. அத கொஞ்சம் விட்டுருக்கலாம், அந்த மாதிரி படம் பண்ணாம இருந்திருக்கலாம். 10 தலைக்கு வீட்டுக்கு என்ன போறாங்க. இங்க கார்த்தி ப்ரோ வாய்ஸ் கேக்குது ப்ரோ, என்ன வேற ஐடியில வந்திருக்கீங்களா? ஆமா மதனு, சும்மா தற்காலிகமா. நேத்து என்ன அந்த ஸ்பேஸ்ல போட்டு கிங்க நொங்க எடுத்துட்டு இருந்தீங்க? எங்க அவன் அப்புறம் ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானே அருவா. யார் அது ஆமைங்களோட அது இப்போ வேற கான்செப்ட் அடிச்சு செய்யுது. அவனுங்க ஆமைங்க என்ன சொல்றானுங்க, விஜய் ஃபேன்ஸ் நீங்க எங்களை அடிங்கடா நாங்க வாங்கிக்கிறோம், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் எதுக்கடா அடிக்க விடுறீங்கன்னு கேக்குறானுங்க. நியாயம் தானங்க, ஒரு காலத்துல நம்மள ரைவலா இருந்திருக்கோம், என்னதான் அடிச்சாலும் குடிச்சாலும் வந்துட்டு ஒரு ரைவலா இருந்திருக்கும், சக ரெஸ்பெக்ட் இருக்குது. இல்ல பாபா கார்த்திக் ப்ரோ அருவா ரெஸ்பெக்ட்னா அந்த ஜேடியலா இருந்தாரு அந்த ஸ்பேஸா, அந்த ஸ்பேஸ் அது க்ளோஸ் ஆகல ப்ரோ, அவனுக்கு கால் பண்ணி க்ளோஸ் பண்ண வச்சிட்டானுங்க. ஏன் அந்த லாஸ்ட் 3 படம் சொல்லுங்க, அது பேர் என்னது,
துணிவு, அதுக்கு முன்னாடி என்னது? வலிமை, விசுவாசமா? வலிமை, வலிமை, வலி, நேர்கொண்ட பார்வை, விசுவாசம், விசுவாசம், மேற்கொண்ட பார்வை, விசுவாசம், நேர்கொண்ட பார்வை. மேற்கொண்ட பார்வை தான். நேர்கொண்ட பார்வை ஒரு கோட்டாவில். ஓகே. இல்ல அவனாவது வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாடு வரைக்குமாவது 100+ கிராஸ் கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. ஓகேயா? ஓகே. ஓப்பனிங்னு ஒண்ணு இருக்குது. ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்தா புல் பண்ணிருங்கிற ஒரு மினிமம் ஒரு கேரண்டி இருக்குது. கண்டென்ட் கொஞ்சம் அமைஞ்சால் வந்துருங்கிற இதுல அஜித் தான் இருக்கிறாப்ல எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா இல்லையா? ஆமா ஆமா கண்டென்ட் அது கொஞ்சம் ஓகே. அப்படி இருக்கும்போது ஆனா சூர்யா ரசிகர்கள் வந்துட்டு அவங்கள போட்டு இது பண்றதுன்னா அவனுங்க அவமானமா தானே பார்ப்பானுங்க. அவங்கள விட எவ்வளவு பெட்டரான இடத்துல தானே இவனுங்க இருக்கானுங்க. இல்ல செய்யுது அந்த அதெல்லாம் சரிதான் செய்யுது. அந்த இப்போ அவமானத்துக்கு நான் டிசர்வ் என்ன ஆனவங்க. கேக்குறேன், இவனுங்களுக்கு சூர்யா எப்படியோ நமக்கு இவனுங்க கரெக்டா? அதை நீ அக்செப்ட் பண்றியா? 100% இப்போ மாற்றுக்கிறதே இல்ல. இப்போ அவனுங்க வந்துட்டு சூர்யா ஃபேன்ஸ் வந்து அஜித் அடிக்க கூடாது அப்படின்னா, இப்ப இவனுங்களும் நம்மள அடிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனுங்க கரெக்டா? ஆமா, நம்மள பத்தி இவங்க எதுவும் பேசக்கூடாது. பழக்க தோஷத்துல அடிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க. முன்னாடி இருந்த பழக்க இல்ல தோஷத்துல. சையது புரியுதா ப்ரோ, நான் உங்களுக்கு? ஒரு ஒரு ட்வீட் காலத்துல போடணும். அது எப்படியா ட்ரிகர் பண்ண அவனுங்கள என்னன்னு வச்சுக்கேன். ஆனா ஊனா சொல்லிடுறானுங்க. பழைய அஜித்தா இருந்தா பழைய அஜித்துக்கு ஆட தெரியாது, பழைய அஜித்துக்கு பாட தெரியாது, பழைய அஜித்துக்கு நடிக்க தெரியாது. ஆனா இது மூணுமே தளபதி பண்ணுவாரு. பழைய தளபதிக்கு நடிக்க தெரியும், இப்ப இருக்க தளபதிக்கு நடிக்க தெரியும். பழைய இப்ப தளபதிக்கு இருக்கிற பாட தெரியும், தளபதி இப்ப இருக்க எல்லாமே தளபதிக்கு பண்ணுவாரு அதோட மதனு. சூப்பரா ஆடுவாரு. பழைய தளபதிக்கு பாட தெரியும், இப்ப இருக்க தளபதி அதோட சூப்பரா பாடுவாரு. ஆமா. இவனுங்க என்ன தைரியத்துல இல்ல இவனுங்க இப்ப இருக்கிற இவரை வச்சு தளபதி கம்பேர் பண்ணி பழைய தளபதியை விட பயங்கரமா உழைச்சிட்டு ஆஹ் இருக்கிறாரு. இன்டென்ஸான ரோல்ஸ் பண்ணிட்டு இல்ல இருக்கிறாரு இப்ப இவரு இருக்கிற. சையத், அதேதான். அதாவது நீ டான்ஸ் எடுத்துக்கோ. முன்னாடி இருந்த தளபதி பயங்கர ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆடுவாரு. இப்ப இருக்கிற தளபதி பயங்கர கிரேஸ் ஆடுறாரு. இல்ல அந்த நான் கிரேஸ் நான் இருக்கு ஒண்ணே ஒண்ணு பத்தியா? சொல்லிக்கிறேன், முழுசா முடிச்சிடுறேன் ப்ரோ. இவனுங்க எல்லாரும் ஆமா. என்ன பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அஜித் பழைய அஜித்தா வந்திருந்தா ஓன்னு ஆனா ஊனா நம்ம கழட்டி தள்ளுற மாதிரி. அவன் அப்பவே டம்மியா தான் உட்காந்துருந்தான். இப்போ தளபதி முதுகுல சவாரி செஞ்சுக்கிட்டு நான் அவரோட காம்படிட்டர்னு சொல்லி ஊரை ஏமாத்தி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ராங்கு இறையுது. சையது ப்ரோ, நான் இல்ல சொன்னது மதனே, கரெக்ட் தானே? அவரால இப்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சாருன்னா கிரேஸ் கொண்டு வந்துடுறாரு டான்ஸ்ல. அதேதான். புரியுதா? அப்ப நம்ம அந்த அந்த ஒரு சின்ன எஃபர்ட் கூட இவன் போட மாட்டேன். சரி ஓகே, லியோல கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணார்ல, அத என்னைக்கு லோகேஷோட படம் எடுத்துக்கோ, ஃபில்மோகிராஃபி விஜய் சாரோட பண்ணும்போது மட்டும்தான் அவன் ஃபிஸ்ட் ஃபைட் யூஸ் பண்ணுவான். ஆமா மத்த ஆமா எல்லாத்துலயும் சும்மா துப்பாக்கி எடுத்து போட்டு போறது, ஆமா ஆமா கத்தி ஆமா எடுத்து குத்திட்டு போறது, இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அவர் கைதியில. ஒருத்தர் தான் இன்னைக்கு பண்றாரு. ஆமா, கைதியில வந்துட்டு ஒரு 2 ஃபைட் கொஞ்சம் பெருசா வச்சிருந்தா. இந்த கைதியில விட லியோல தான் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமான இன்டென்ஸான ஆக்ஷன். மாஸ்டர்லயே இருக்கும் செய்யுது. ஆமா மாஸ்டர்லயும் கிளைமேக்ஸ் ஃபைட் பாரு. ஆமா மாஸ்டர்லயும் பயங்கரமா இருக்கும். கரெக்ட். விஜய் சேதுபதியோட அந்த இது அந்த ரொம்ப இன்டென்ஸான ஃபைட் தான். இன்னொன்னு ஃபாஸ்டாவுமே வந்துட்டு இப்போ டான்ஸுமே எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு வாரிசுல ஜிமிக்கு பொண்ணு இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடி தான் பாட்டலாம் முரட்டுத்தனமா ஆடிப்பாப்ல. வேகம் சொல்றேன், ஃபாஸ்ட்னஸ் சொல்றேன். என்ன மின்னல் அந்த வாயில தம்ம பத்த வச்சுட்டு இன்னும் ஒரு கண்டினியூஸா ஒரு ஸ்டெப் ஒன்று போறாப்ல. அந்த ரெண்டாவது பழைய அஜித்துமே. ஆனா ஒண்ணு செய்யுது, சுறால எல்லா சாங்ஸ்லயும் ஒரு டான்ஸ் இருக்கும் பாத்தியா? சுறாவா ஆமா, இருக்கணும்ல, வேட்டைக்காரன். ராபர்ட் ஆமா ஆமா, அல்டிமேட். அதெல்லாம் நான் நடந்தால் அதிரடி, அதெல்லாம் என்ன ஆமா நான் அந்த முரட்டுத்தனமான டான்ஸ். அது சுறால வந்து கோரியோகிராஃபர்ஸ் மட்டும்தான் அவரை கரெக்டா யூஸ் பண்ணாங்க. சுறா படம் வந்து ஒரு யூஸ்லெஸ் படம் கிடையாதுங்க. அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கு. இன்னைக்கு அதுதான் டிஆர்பில செம்மையா போயிட்டு இருக்கு செய்யுது. ஆமா, இவனுங்க எந்த படத்தை இவனுங்க பேசுறானுங்களோ அதுதான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவனுங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு சொல்லு. இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு பீரியட்ல இவரை ஓட்டி இருக்கானுங்க. புரியுதா? நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு வெல் வேர்ஸ்டா இல்லாதனால அப்ப யாரும் ரிட்டர்ன் பேசல. இந்த தனஞ்சயன் அந்த கேப்ல வந்து பேசிருக்காங்க. ஒரு காலத்துல வந்துட்டு அவங்களுக்கே பயமுறுத்தணும். என்னத்த பயமுறுத்திட்டாரு சூர்யா? வேட்டைக்காரன் பிளாப்னு சொல்லிட்டு அறியப்பட்ட படம். அதாவது எப்படின்னா அதை பிளாப்னு சொல்றாங்க இவங்க எல்லாம். ஒரு சாரார் வேட்டைக்காரன் சொன்னா அதை பிளாப்னு சொல்றாங்க. அது அயன் கலெக்ஷனை விட கூட. உங்களுடைய பிளாக் பஸ்டர் வெற்றி படத்தை விட கூட. இது சொன்னது நாம கிடையாது, சன் பிக்சர்ஸே சொல்லியிருக்குது. சன் பிக்சர்ஸ் தான். அவன் தான் சொன்னான்ல ஸ்டேஜ்ல ஏறி, சிங்கம் இதுலதான் சொன்னான். ஆமா, சக்சேனா சொல்றாரு. ஓகே, அது ஓகே. இவனை உதயநிதி எடுத்துக்கோ, அந்த இர்ஃபான் இதுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்றான், நிறைய பேர் வந்துட்டு இது குறி வந்துட்டு ஃபிளாப்னு நினைப்பாங்க, ஆனா எங்களுக்கு அது பயங்கர ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம் அப்படிங்கிறான். நாங்க தான் இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், எங்களுக்கு பயங்கர ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது நாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அதான் சொன்னா. அவன் சொன்னா ப்ரொடியூஸ் பண்ணது நாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணது நாங்க, எங்களுக்கு அது பயங்கர ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம். ப்ரோ அந்த இல்ல இப்ப அந்த ஃபுட்பால் வைஸும் பார்க்கும்போது நீங்க பாருங்களேன், ஒரு 2 டிக்கெட்ஸை பாருங்களேன்,
நம்ம பண்றதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல அஜித் பேரே இல்ல ப்ரோ. அந்த டாப்ல கூட இல்ல. நம்ம மேல இது பண்ணிக்க ஷேர் பண்ணிக்க அதனாலதான் வந்து 20 கிளாஷ் விட்டது அவருடைய கடைசி இறுதி நம்பிக்கை அந்த கிளாஷ் தான். இப்போ துணிவு வந்து வாரிசோட கிளாஷ்னு வரலன்னு வைங்களேன், மீண்டும் அவங்க வந்து கொஞ்சம் இருந்த இடம் தெரியாத அளவுக்கு தான் வந்துட்டு போயிருந்திருக்கும். அந்த கிளாஷ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உயிர் கொடுத்து எக்ஸிஸ்டன்ஸை காட்டியிருக்குது, அவ்வளவுதானே தவிர்த்து வேற எங்கேயும் அடுத்த லெவலுக்குலாம் போகல. இல்ல ப்ரோ, விக்ரம் சூர்யா கூட ஒன்று அந்த அந்த இதுல வந்து டாப் வந்திருப்பாங்க அந்த 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 இதுல இயர்ல. ஆனா அஜித் வந்ததே கிடையாது ப்ரோ. பாக்குறேன் அவர் வந்து எப்படியா நமக்கு காம்படிட்டர் சொல்றாங்க எனக்கு புரியவே இல்லை. அவர் டாப்ல வந்து சூர்யா பாத்துக்கல சூர்யா ஒண்ணும் எந்த இயர்ல டாப்ல வந்தாரு எனக்கு தெரியல, இந்த ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன். இல்ல. மேல இது ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு இதுல வந்து சிங்கம் 2 சிங்கம் நினைக்கிறேன். 2 அதுல வந்து சமயத்துல வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சார். ஆமா சிங்கம் 2 சிங்கம் 2 வந்தாச்சும். வந்திருக்கு. விக்ரம்லாம் வந்திருக்கு. விக்ரம்லாம் வந்து வந்திருக்காரு. இல்ல ஆனா சாமி படத்துல. சூர்யா வந்து பயமுறுத்தினாரு அப்படின்னா அவன் தான் எனக்கு தெரிஞ்சு பயந்து வேலாயுதத்தை பார்த்துட்டு முந்தின நாள் சாயந்தரமே படத்தை ரிலீஸ் பண்ணான் 7ஆம் அறிவு. இந்த கூத்தெல்லாம் தமிழ் சினிமாவில் நடந்ததே கிடையாது. ஆமா ஆமா. இல்ல அது அது ஒரு படம் ஒன்றரை வச்சு நம்ம பேச முடியாது. கன்சிஸ்டன்சி வச்சுதான் இப்ப நம்பர் 1ன்னு சொல்றோம். இப்ப கடைசி 7 வருஷமா இவரோட படங்கள் மினிமமா 200 crore பண்றது இல்ல. சோ அதனாலதான் இவர் நம்பர் 1ன்னு சொல்றது காரணம். நம்ம நேத்து வந்து ஒரு படத்துல லியோ வச்சுக்கிட்டு ஒரு நம்பர் 1 யாரும் சொல்ல கிடையாது. இல்ல மதன் இன்னைக்கு அதை அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்க. அவனுங்க என்ன சொல்றானுங்க, நீங்க அடிங்கடா நாங்க இல்ல வாங்கிக்கிறோம், ஃபிளாப் ஆன சூர்யா அண்ணாத்த ஃபேன்ஸ் 100 அடிக்கூடாது. கோடி தொட்டுச்சா ப்ரோ? ஃபிளாப் ஆன அண்ணாத்த எவ்வளவு 100 கோடி அடிச்சிருக்குமா? ஆனா ஃபிளாப் ஆன பீஸ்ட் 140. அவ்வளோ அதுக்கு இத்தனைக்கு நெகட்டிவிட்டி உனக்கு ஸ்ப்ரெட் பண்ணல பெருசா. நம்மளுக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஆளுங்களே ஸ்ப்ரெட் பண்ணி பீஸ்ட் வந்து 250 கோடி அடிச்சது. அவ்வளவுதான். இதுக்கு மேலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு. இன்னொன்னு இது எதுவுமே நம்ம சொல்ல, குவார்டர் ரிசல்ட்ஸ்னு ஒண்ணு சன் டிவி விடுறான் பாத்தியா, அதுல இருந்து எடுத்து போடுறோம். இதெல்லாம் சும்மா வாயில சொல்லிட்டு போல நம்ம. இல்ல ப்ரோ, விஜய் வந்து ரேங்க் 1 வச்சுக்கிட்டா கூட அஜித் ரேங்க் 2 வச்சாலும் ரேங்க் 1க்கும் ரேங்க் 2க்கும் உள்ள இது பாத்தீங்களா, அவர் வந்து 175 crores அவ்வளவு இது லாஸ்ட் படம். நம்ம 650 கிட்ட போயிட்டோம். ரேங்க் 1க்கு ரேங்க் 2க்கே அவ்வளவு இது கேப் அது இருக்கு. கலெக்ஷன்ஸ்னே இல்ல ப்ரோ, கலெக்ஷன்ஸ்னே இல்ல. இப்ப இந்த பிஹைண்ட் மிட்ஸ் எல்லாம் போல் வைப்பானுங்க பாத்தீங்களா, நம்ம 61% இருப்போம், மீதி மொத்த காலிவுட்டும் சேர்ந்து 39% இருக்கும். அதுல அஜித் 17 இருப்பான், அவன் தான் செகண்ட் இல்ல பிளேஸ். இன்னைக்கு கொடுவ ஒண்ணு போட்டிருக்கான், ரஜினி எல்லாம் பேசவே கூடாது. விண்டேஜ் ஏகே டே. நாங்கெல்லாம் போடுறதே கிடையாது. அவரோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நீ நடிப்பு ஒண்ணும் இல்ல, ஆக்டிங், டான்ஸ், பாட்டு பாடுறது எல்லாத்துலயுமே இவரு தான் பெஸ்ட். ஆனா கூட விண்டேஜ் ஏகே உங்களுக்கு இப்ப நடிக்க வக்கு இல்லைங்கிறதுக்காக விண்டேஜுக்கு போயிடுறானுங்க. என்னமோ விண்டேஜ்ல புழுதி தள்ளுன மாதிரி. ஒரு நாள் போட்டு அடிக்கணும் எனக்கு. ஆனா அப்பதான் உனக்கு அடங்குவானுங்க. அந்த அந்த ஒரு 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 வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்கல்ல மதன், அந்த சினிமா டிக்கெட் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு தளபதிக்கும் தலைக்கும் நடந்த அந்த கிளாஸ போட்டிருப்பான், எல்லா கிளாஸ்லயும் யாரு வின்னர்னு. அதுல கூட இவனுங்க கடைசியில தான் இருப்பானுங்க எல்லாத்துலயும். நம்ம தான் எல்லா கிளாஸ்லயும் ஜெயிச்சிருப்போம். ராங்கவே சொல்ற மாதிரி சொன்னாப்புல சூர்யா கூட ஓரளவுக்கு எங்கன்னா காம்படிட்டர் சொன்னா இவனுங்க தான் சொல்லிட்டு தெரிய வேண்டியதான் காம்படிட்டர். சையத், பட் ஒரு விஷயம், தமிழ்நாடை தாண்டி அட்லீஸ்ட் சூர்யாவுக்கு வந்து பாஸ்ட்ல மார்க்கெட்ஸ் இருந்திருக்கு. ஒரு யூஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல ஆந்திராவா இருக்கட்டும், இவனுக்கு எங்கேயுமே இருந்தது இல்ல சையத். இவனை தமிழ்நாட்டை தாண்டியே இந்த கமலாக்கர் கான் ஒருத்தன் அவன் சொல்லியிருந்தான் பாரு, இவன் வாட்ச்மேன் மாதிரி இருக்கான், இவனை எப்படி ஹீரோவா கன்சிடர் பண்றீங்க தமிழ்நாட்டுல? அப்படிதான் நிறைய பேருக்கு இருந்துச்சு இவனுடைய அந்த லுக்ஸ், அந்த இதை பார்த்து. தளபதி பேரை யூஸ் பண்ணி இவன் வந்து நல்லா இவனுங்க இது பண்ணிக்கிறானுங்க ப்ரோ. இவர் காம்படிட்டர்னு சொல்லியே இவனை இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில ஆட ஒண்ணுமே பண்ண தெரியாம ஓட்டிட்டானுங்க வண்டியே. இவர் முதுகுல இல்ல அவருக்கு ஒரே தகுதி விஜயோட காம்படிட்டர் மட்டும்தான். நிச்சயமா நியாயமானது, கரெக்டா சொன்னீங்க ஒரு பாயிண்ட். ஆனா சும்மா சடனா ட்விட்டர் ஓபன் பண்ணா அந்த கொடுவ நாய். சரி, இது என்ன டாக்டர் ப்ரோ ஐயா, இது வந்து விடாமுயற்சி வந்து கொஞ்சம் வந்து ஹோல்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது, என்னன்னு தெரியல. ஹோல்டு இல்ல, அவனுங்க ஆக்சுவலா அங்க ஒரு ஹார்பர்ல ஷூட் எடுக்க வேண்டியது. ஓகேயா, அங்க வந்துட்டு பர்மிஷன் கிடைக்கல அவனுங்களுக்கு. சோ அந்த ஒரு ஹோல்ட்ல இருக்கானுங்க. ஏன்னா அதுல இன்வால்வ் ஆற மத்த கேஸ்ட் பீப்புளோட அந்த கால் ஷீட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு சர்டைன் டைம் லைனுக்கு தான் இருக்கு, எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிறது. சோ அந்த பர்மிஷனா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் இருக்க மாட்டான் நார்மலா. அவனா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பான், இந்த மாதிரி எல்லாம் விட மாட்டான். எனக்கு
ஆமா இல்ல இது ஒழுங்கா இது தமிழ்நாட்டிலே எடுத்திருக்கலாம் சார். இது ஒண்ணும் துபாயிலயோ இல்ல அஜர்பைஜான்லயோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. இவனுங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த ஆள் இப்ப அங்க போய் செட்டில் ஆகுறான்ல, யார் அஜித்தா? அவன் இடத்துக்கே போய் ஆமா அங்கேயே போய் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டானுங்க. அவ்வளவுதான், இது தேவையே கிடையாது அந்த ஊருக்கு போய் எடுக்கணும். அஜர்பைஜான்ல போய் செட்டில் ஆக போறானா? குடும்பத்தோட போறானா? அஜர்பைஜான்ல இல்ல, துபாயில செட்டில் ஆக போறான். ஓ, ஏன் இங்கெல்லாம் இருக்க முடியாதா? சயித் ப்ரோ தான் வீடு பார்த்து கொடுத்துருக்காரு. இல்ல சையது ப்ரோ போய் கேளுங்க, ஏன் உங்க ரசிகர்கள் நீங்க மதிக்கவே மாட்டேங்கிறீங்க? மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா இப்படி அலையறானுங்க உங்க பின்னாடி அப்படி. எனக்கு நான் யோசிப்பேன் மாதிரி இன்ஸ்டால இல்ல திறந்தா இப்போ வருவானுங்கல்ல. நம்ம டாக்டர் வந்துட்டு நடுவுல கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருந்தா தெரியுமா, துபாயில ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பார்த்துது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓ, அஜித் பாக்குறதுக்கு. ஏகே இங்க வராதுங்கிறதுனாலதான் டாக்டர் வந்துட்டு இங்க வரலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. நான் புரியுதா? டவுன் ஹவுஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஏகே மாதிரி பெரிய துபாயில ப்ராப்பர்ட்டி தானே நான் கேட்டீங்க. இன்னொன்னு கார்த்தி ப்ரோ ஏங்க ஏகே இருக்கிற ஊர்ல இருக்கிறதுக்கு நீங்க வந்து டவுன் ஹவுஸ் தான், ஐ மீன் ஏகே மாதிரி பெரிய ப்ராப்பர்ட்டி தான் வாங்கணும். அவர் 80 கோடி ரூபாய்க்கு ஏதோ வாங்குறாராம். அவர் பெரிய கை. ஆமாமா இல்ல செய்து எனக்கு இன்ஸ்டால இந்த ரீல்ஸ திறந்தாலே வருவானுங்க பத்தியா, துபாயில 100 உங்ககிட்ட 100 கோடி ரூபாய் இருக்கா, துபாயில இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்கலாம் வருவானுங்க பத்தியா. நான் யோசிப்பேன் அதான் முதல்ல 100 கோடி வச்சிருந்தா நான் ஏன் ரீல்ஸ் பார்க்க போறேன், அவ்வளவு பணக்காரனா இருந்தா வேற ஏதாவது படம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இல்ல நான் யோசிப்பேன் யார் இதெல்லாம் வாங்குறா என்னன்னு. இப்பதான் தெரியுது, இப்ப இந்த மாதிரி ஆளுங்க தான் போய் வாங்குறானுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ். அவன் அசால்ட்டா சொல்றான் 100 கோடி வச்சிருந்தா என்கிட்ட வாங்க. டேய் 100 கோடி எத்தனை ஜீரோன்னு நான் என்றதுக்கு என்ன 2 வருஷம் ஆகும். அதுக்கு அதை விட மாசு கமெண்ட்ஸ்ல போடுவானுங்க பத்தியா மதனே, ப்ரோ பேடிஎம் அக்செப்ட் பண்ணுவீங்களா ப்ரோ, 100 கோடிக்கு 100 ரூபாய் கம்மியா இருக்கு ப்ரோ. இல்ல கார்த்தி ப்ரோ ஏதோ மறுபடியும் நெக்ஸ்ட் இயரும் இது இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏத்துறானுங்களாமா, இன்ஃப்ளேஷன் குறையும்ட்டு இப்ப மறுபடியும் 3.3% இன்ஃப்ளேஷன் ஆகும் அப்படின்னு போட்டு. மதன் எனக்கு இப்பதான் மதன் எனக்கு இன்னைக்குதான் ஆக்சுவலா ஒரு 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 3-4 days பேக் தான் இந்த மார்ட்கேஜ் ஷீட் கிடைச்சிச்சு இந்த வருஷம் நான் பே பண்ணது. ஓகேயா, நான் மொத்தமா கட்டியிருக்க பணம் வந்து $82,000. ஓகேயா, மொத்தமா அந்த 2 வீட்டுக்கும் சேர்த்து 82,000 கட்டிருக்கேன். அதுல பிரின்சிபலா எவ்வளவு எடுத்திருக்காங்க தெரியுமா, வெறும் 8,500. இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிருக்கு. அநியாயமா இருக்கு இது. இங்க எத்தனை வருஷம் போயிருக்குது? இல்ல எனக்கு அந்த கான்செப்ட் இங்க இனிஷியலா புரியல மதனே. இப்பதான் எப்படி சொல்றாங்கன்னா இங்க எல்லாம் வந்து பிரின்சிபலும் சரி இன்ட்ரெஸ்டும் சரி அவங்களுடைய வேரியேஷன் வச்சுதானா. இப்ப நம்ம ஊர் மாதிரி கிடையாது, ஈக்குவலா டிவைட் பண்ணி. இல்ல இஎம்ஐ வட்டி தாங்க அதிகமா இது கட்டியிருக்கீங்க. இஎம்ஐ வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே 3,700 செய்யுது. எத்தனை வருஷத்துக்கு இது? மொத்தம் 25 years. சோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இன்ட்ரெஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குது. இந்தியால இதெல்லாம் கிடையவே கிடையாது செய்யுது. இந்தியால பார்த்தனா ஓகே, இந்தியாலயே அந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கும். பட் ஆனா இந்த லெவல் மோசமா இருக்கு. ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும். கார்த்தி ப்ரோ நெக்ஸ்ட் இயர் 3.3% இன்க்ரீஸ் ஆகுங்கறானுங்க இன்ஃப்ளேஷன் மறுபடியும். அப்படின்னு பார்த்தா நான் நெக்ஸ்ட் இயர்க்குலாம் இருக்க போதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாசம் வைப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே கிளம்பி ஓடிடுவேன் வித்துட்டு. இந்த ஊர் இதுக்கு மேல வாழ தகுதியற்ற ஊர் தான் எல்லாம். இந்த இல்ல யுக்ரைனியன்ஸ 1 லட்சம் பேர் கூட்டு வந்திருக்கானுங்க. அவங்களாலலாம் பாதிக்காது, ஆனா நம்மளாலதான் பாதிக்குது. எல்லாம் நம்ம காசு, எல்லாம் நீங்க கட்டுற டாக்ஸ் பணம், நான் கட்டுற டாக்ஸ் பணம். பேரை இவங்க வாங்கிக்குவாங்க. துபாய் பெஸ்ட் செய்யுது. நான் நிறைய பேர்ட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன். என்னங்க நீங்க நிறைய பேர்ட்ட விசாரிக்க வேண்டிய தேவையே இல்லை, என்கிட்ட விசாரிச்சிருக்கீங்கல்ல, நானே உங்களுக்கு போதிய விளக்கங்கள் தந்துக்கிறேன். பெஸ்ட் தான், உண்மையிலே பெஸ்ட் தான். அதாவது எப்படின்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளான லிவிங். சரி, நீங்க அன்னைக்கு அனுப்பிச்ச வெப்சைட் பார்த்தேன், பில்டர்ஸ் வெப்சைட். எல்லாமே அவங்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட்ஸா இருக்கு, எதுவுமே டவுன் ஹவுஸ் பார்க்க முடியல. டவுன் ஹவுஸ் அந்த இதுல இல்லையா? அசீஸ்ல எவ்வளவு டவுன் ஹவுசஸ் வச்சிருக்காங்க, அதுல இருக்குமே பாருங்க. அந்த எமிரா அதெல்லாம் பார்த்தேன், வெறும் இதுதான் இருந்தது, அபார்ட்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அஜீசில பாருங்க, அஜீசி. ஓகே. ஆனா அந்த இதெல்லாம் இன்னும் கேட்கணும்னு நினைச்சேன். அங்க மத்தபடிக்கு எல்லாம் ஓகே தானே செய்யுது? ஹெல்த் எல்லாமே உனக்கு அங்க ஸ்பான்சர்டு தானே? இன்சூரன்ஸ் பெஸ்ட். ஜாப் கிடைச்சதுன்னா கம்பெனியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு, உங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இந்த ஃபேமிலிக்குலாம் ஃபுல்லா வந்துட்டு எங்க கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுது இன்சூரன்ஸ். ப்ரோ அந்த இன்சூரன்ஸ்க்கு கம்பெனில காசு எடுப்பாங்களா உங்க சம்பளத்துல இருந்து? மாசம் எடுக்க மாட்டாங்க, ஃப்ரீ. இது ஃப்ரீன்னு சொல்லிட்டு மாசம் பே செக்ல இருந்து எடுப்பானுங்க ப்ரோ, நாசமா போறவனுங்க. அப்படியே
இந்த கம்பெனி டிபெண்ட்ஸ். இப்போ எங்க இதுல எப்படி தெரியுமா, காசு எடுக்க மாட்டானுங்க. ஆனா என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் தர்றோம், உங்க ஃபேமிலிக்கு நீங்க போட்டுங்க அப்படி. அது டெசிக்னேஷன் வந்துட்டு சில பர்டிகுலர் டெசிக்னேஷன் அட்டைன் பண்ணாதான் உங்க ஃபேமிலிக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சில அது இதுல அதானா சொல்லுவாங்க. வந்து கம்பெனி பேஸ்டு மதன். இப்ப எனக்குலாம் 100% கம்பெனி பேஸ்டு. எனக்குலாம் இப்போ 100% என் ஸ்பான்சர். கம்பெனில வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இந்த கொஞ்சம் இந்த ஹெல்த்தை வந்துட்டு இவனுங்க இந்த ஜாப்பனீஸ் வந்துட்டு கொஞ்சம் இதா பார்ப்பானுங்க. என்னன்னா, நீ ஃபேமிலியை வச்சிருந்தாலே irrespective of the designation உனக்கு வந்து உன் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. ஹெல்த் கொஞ்சம் முக்கியம் ப்ரோ அப்படின்னு ஒரு டவுட் ப்ரோ, எத்தனை ஃபேமிலி வச்சுனாலும் இது கொடுப்பாங்களா இப்படி? ஒரு ஒரு இல்ல இல்ல ஃபேமிலி அப்படிலாம் அப்படியெல்லாம் நீங்க இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது. ஒரு குடும்பம் நீங்க எதை டிக்ளேர் பண்றீங்களோ, எந்த பாஸ்போர்ட் காப்பி எந்த விசாவை நீங்க டிக்ளேர் பண்ணீங்களோ, இதுதான் என் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கு தருவானுங்க. அவ்வளவுதான். ஒரு கேள்வியை இஷ்டத்துக்கு எவனும் 7-8 கேட்க ஃபேமிலி மாட்டான்டா. நீங்க வச்சுட்டு வந்தா எல்லாத்துக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. தலைவன் பேரு சுருக்கமா ராங்கு. அவன் என்ன கேக்குறான்னா, ரஜினி சார் கிளம்பி போனாருன்னா அவருக்கு ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குமான்னு கேக்குறான். அட ஏங்க நீங்க வேற, அவர் எங்க ஆமா, அவருக்கெல்லாம் கோல்டன் விசா கொடுத்துருக்காங்களா என்ன ரஜினிக்கு? அவர் எடுக்கல, கமல் எடுத்துட்டாரு, அவர் எடுக்கல. சையது ப்ரோ, ஓகே ஓகே. நானும் அந்த பக்கமே கம்முனு வேலைக்கு இருந்தலான் இருக்கேன் ப்ரோ. இங்க ஒன்றும் முடியல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. எரிக்க விடுறோம் அவ்வளவுதான், ஃபயர் விட்டுட்டு போறோம். ஓவரா வாய் பேசுறானுங்க கம்பெனில கேட்டா. உனக்கு 2 ப்ரோ சையது கார்த்தி ப்ரோ டைரக்டா சொல்றான், உனக்கு 2 to 3 ஃபன் பண்றோம் டிஎம் செக் பண்ணு, ஃபன் பண்றோம், இன்கிரிமெண்ட் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றான் கார்த்தி ப்ரோ கம்பெனில. எனக்கே தெரியலடா, எனக்கே இந்த வருஷம் தெரியல. நாசமா இந்த போறானுங்க. வருஷம் அவனுங்க எப்படி பண்ணிட்டானுங்க, வேலை இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மள கொண்டாண்டானுங்க. என்னமோ தலையெழுத்து வந்து சிக்கிட்டு 5 வருஷமா கஷ்டப்பட்டு கடைசியில போய் வீட்லயே வர சொல்லிட்டாங்க. ரொம்பலாம் ஒன்றும் சேரனோட ஜேர்னின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இது வந்திருக்குதுல்ல, வெப் சீரிஸ் வந்திருக்குதுல்ல. வெப் சீரிஸா சரி, இது ஓடிடி படமா? அது வந்து ஏதோ நல்லா இருக்குது பாருங்கிற மாதிரி எதுல சொல்றாங்க. வந்திருக்கு? என்ன பிளாட்ஃபார்ம் தெரியுமா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அவர் ஆக்சுவலா பிக் பாஸ் இதுல இருக்கும்போதே சொல்லிட்டு இருந்தாரு விஜய் சேதுபதியோட படம் பண்ண போறேன். அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல. சோனி லிவ்ல வந்திருக்குது. அது டிராப் ஆயிடுச்சுங்க. அது ஆக்சுவலி அந்த படம் அது உண்மைதான். ஏதோ பட்ஜெட் இஷ்யூ தான் சொன்னாங்க ப்ரோ, அதுக்கு பட்ஜெட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி தான் ட்ராப் பண்ணாங்க சொல்லியிருந்தாங்க. இந்த லூசு பையா அதை விட்டுட்டா போய் டிஎஸ்பி படம்னா வேற யார்கிட்டயா பேசி ஒரு பட்ஜெட்டை எடுத்து போட்டு விட்டுறலாம். விஜய் அண்ணா வந்து இந்த விபி வந்து அடிக்கடி பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி நீங்க ரொம்பலாம் பிரேக் எடுக்காதீங்க, டக்கு டக்குன்னு பண்ணுங்க சொன்னதெல்லாம் உண்மையா ப்ரோ? அது இவங்க சொல்லியிருந்தாங்க, அழைப்பீட்டுல சொல்லியிருந்தாங்க ரொம்பலாம் பிரேக் எடுக்காதீங்க. அவரே சொன்னாரு, விபிஎஸ் இல்ல அதாவது எப்படின்னா, நீங்க வந்து பிரேக் எடுக்காதீங்க அப்படி அந்த மாதிரி கிடையாது. ஆமா, நீங்க சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் வந்து இந்த டேட்குள்ள நம்ம இதை முடிச்சிடணும், அதாவது எப்படின்னா ஷூட் போர்ஷன்ஸை வந்துட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிற அவருடைய டேட்ஸ்ல வந்துட்டு அவர் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்காரு. என்ன ஸோ அவருக்கு அடுத்தடுத்து இது இருக்குதுல்ல, பிளான்ஸ் இருக்குதா இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, அவருடைய இப்போ அவர் டேட்ஸ் கொடுக்குறாரு, அது எங்கேயுமே அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக கரெக்டாக வந்துட்டு இது அப்போ அப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு பிரேக்ஸ் வந்து இல்லாத மாதிரி ஆகுது. பிரேக்ஸ் தேவையில்லை அப்படின்னு தேவையில்லாம பண்ணாதான் இந்த இதுக்குள்ள முடிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, எனக்கு இந்த மாசத்துக்குள்ள அந்த நம்பர் ஆஃப் டேஸ் முடியணும். இப்போ உதாரணமா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு தெரியல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு மார்ச்சுக்குள்ள முடியணும், அதே நேரத்தில் என்னுடைய 120 நாள் கால் சீட்டும் முடியணும் அப்படின்னு வைங்களேன். எனக்கு பிப்ரவரி எண்டுக்குள்ள முடியணும், அந்த டைமுக்குள்ள என்னுடைய அப்ப அதுக்கு எப்படி ஷூட்டை வந்து பிளான் பண்ணணும்னு பார்க்கும்போது அதுக்கு பிரேக் இல்லாம ஆகுது. அதுதான் மேட்டர். அது அவரு சென்னை 28 எடுக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமாவே இருக்க முடியாதுல்ல. அவருக்கு வந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஹீரோஸ் வச்சு படம் பண்ணும்போது, ஏன்னா இப்போ இவரை நம்பி அவ்வளவு அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் இவரை வச்சு படம் எடுக்கும் போதும் அந்த செலவுங்கிறது எக்கச்சக்கமா இருக்கும். அங்க அவுட்டோர் யூனிட் எல்லாமே செலவு, புரியுதா? சோ அதனால தானே அந்த லோகேஷ் லலித் சொன்னான்ல, அந்த இந்த பாட்டு நாகரெடி தான் வந்துட்டு அவரு 7 நாள்ல எடுக்க வேண்டியதை 5 நாள்ல முடிக்க சொன்னாரு. நான் வந்து ஃபுல்லா வந்துடுறேன், பட் 5 டேஸ்ல முடிச்சிருங்கன்னு சொன்னாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு அது ஒரு கொடி கிட்ட வந்துச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பரா அது ஒண்ணு சொன்னான் லலித். என்னன்னா, சம்பளம் வாங்குறதுங்கிறது அவரோட உரிமை, ஆனா அதுக்கு மேல ப்ரொடியூசருக்கு வந்து செலவு வைக்க கூடாதுங்கிற அந்த ஒரு கன்சர்ன் அவருக்கு இருக்குது. அது இன்னைக்கு நிறைய ஹீரோஸ்க்கு இல்ல. எப்பதான் பிரேக் கிடைக்கும் இல்ல ப்ரோ, எப்பதான் பிரேக் கிடைக்கும், நம்ம அந்த பைக் எடுத்து அங்க எங்க போகலான்னு தோணும்.
பைக் எடுத்துட்டு போற மட்டும் இல்ல, ராமர் கோயில் கிளம்புறது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஒருத்தனை மட்டும் சொல்லுவாங்க. ராமர் கோயில். தனுஷ் ஃபேன்ஸ் மாதிரி ஒரு சில கேடு கட்டவனு நான் பார்த்ததே கிடையாது. இதைய வச்சு தனுஷ் ஃபேன்ஸா? ஃபேன் ஒருத்தன் தெரியாம சிங்குலர்ல இது பண்ணுப்பா, நோ இன் ஃப்ளூலர். நீ அப்படி எஸ் போட்டு சொல்ல, ஃபேன்ஸ் சொல்ல, வெறும் ஃபேன் மட்டும் சொல்ல. ஒவ்வொருத்தர் 2 பேரும் நிறைய தனுஷ் ஃபேனு உள்ள அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனோம்னா துணிவு 330 crores ரீட்வீட் எடுத்து ஃபயர் விட்டுருமா. அது யாருங்கிறது அப்புறம் தெரியுது. ஓகே, நண்பர்கள் தான். மாஸ்க், ரஜினி மாஸ்க் இப்ப கிடைக்காம ஸ்டாக் போயிருச்சு போல இருக்கு. இப்ப அடுத்து தனுஷ் மாஸ்க் எடுத்து மாட்டுறாங்க. சைது ப்ரோ, நீங்க என்ன வண்டி ஓட்டிட்டே வீடியோ எடுத்தீங்களா? எப்படி மாட்டாம இருந்தீங்க? பக்கத்துல நம்ம நண்பர் ஒரு பையன் வந்துட்டு இருப்பான், அவன் இந்த வேலையை பார்த்துக்கிடுவான். பாடுற வேலை மட்டும்தான், சிங்கிங் மட்டும்தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, டிரைவிங் அண்ட் சிங்கிங். சூப்பரா இருக்கு ப்ரோ ஏரியா பாக்கிறதுக்கு, ஜம்முன்னு. துபாய் சூப்பரா தான் இருக்கு. ஆனா துபாய் காஸ்ட்லி தானே செய்யுது. இந்த ஃபன் பண்றோம்லாம் சொல்லிருப்பாங்க, அதெல்லாம் காஸ்ட்லி தான். பட் வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, அஃபோர்டபுள் பிரைஸுக்கு உங்களுடைய லிவிங் அமைச்சிக்கிறதுக்கு ஃபன் இருக்குது, சூப்பர் ஃபன் இருக்குது. என்ன உங்களை மாதிரியே டெய்லி போய் சார்கோல் சிக்கன் சாப்பிடலாம். அசால்ட்டுங்க, சப்ப உண்மையில நான் சொல்றேன். எனக்கு துபாய் வந்து இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வேணாலும் நல்லா கம்ஃபர்டபுளா வந்துட்டு வாங்கிக்கலாம். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக தான் எனக்கு தெரியுது. ரொம்ப நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் வந்துட்டு பார்த்துட்டு இது பண்ணுறீங்களா இல்லைங்களா, அந்த இதெல்லாம் அவ்வளோலாம் தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது, எல்லா இடத்துக்கும் போகலாம். ஓகே, நல்லா அங்க வந்துட்டு என்ன எனக்கு இவருக்கு ஏகே படத்துக்குலாம் டிக்கெட் ஈஸியா கிடைக்குமா இல்ல அங்கேயும் ரஷ் இருக்குமா? வாங்கோ வாங்கோன்னு உங்களை கூப்பிடுவாங்க, கவலைப்படாதீங்க. தளபதி ரசிகனா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா? ராத்திரியோட அப்புறம் நடுவுல என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொன்னாங்க, செய்து பேசாம சூர்யா ஃபேனா மாறிடலான்னு பாக்குறேன். டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குதுல டே ஒன் நீங்க தளபதி படத்துக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் ஷோ, நம்ம அண்ணனுக்கு வந்துட்டு எத்தனை மணி ஷோங்கிறது தெரியாது. அது அங்க கன்ஃபார்ம் ஆனாதான் இங்க ஓபன் பண்ணுவானுங்க, அதை பேஸ் பண்ணி அது இருக்குது இல்ல. அந்த இது அங்க தமிழ்நாட்டுல கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க அப்ப அந்த ஷோ எப்போன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கணும். அதுக்கு மத்தியில ஒருவேளை அது நம்மளுக்கு அங்க தரவே தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் இப்ப இருக்கிற டிக்கெட்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக காலையில 11 o'clock ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ அதுதான் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதுல ஒரு 2-3 டிக்கெட்டை பிளாக் பண்ணி வைக்கணும், முதல்ல எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் மிட் நைட் ஷோ ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த டிக்கெட்டை அவங்க வந்துட்டு அதை வந்து காசு கிசுலாம் வாங்குறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான் நம்ம பசங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த மிட் நைட் இந்த பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்காதுல்ல. எப்போ ஓப்பன் பண்ணாலும் பெரிய லியோக்கு மிட் நைட் ஷோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்றானுங்க, டப்பு 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 டப்புன்னு பேக்கிட்டு இருக்குது, பிடிக்க முடியல. இங்க போறேன் உள்ளுக்கு போன இந்த சீட் இஸ் ஆல்ரெடி மிஸ் அவுட். இங்க போறேன், எத்தனை ஷோ ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஷோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா த்ரோட் யூஏஇ வந்து திறந்துகிட்டே இருக்கானுங்க. அப்படி 15 நிமிஷம் கேப், 20 நிமிஷம் கேப், 15 நிமிஷம், 10 நிமிஷம், அதே டைம்லயே வந்து மல்டிபிளெக்ஸஸ்ல பல இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது. அதுக்கப்புறம் சீட்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடில இருந்து நம்மளுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா நம்ம ஒரு இது வச்சிருப்போம்ல, அந்த இதெல்லாம் கிடைக்காம பரவாயில்ல, எது கிடைச்சாலும் பரவாயில்ல, ஓகே டிக்கெட் கிடைச்சா போதும் அந்த ஷோக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எனிஹவ் ஒரு FDFS பார்த்தாச்சு. இந்த சிரமங்கள்லாம் வந்து இந்த த்ரில்லிங்கான இதெல்லாம் வேணும்னா நீங்க தளபதி ஃபேனா இருக்கலாம், இதெல்லாம் ஒரு கை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இல்ல 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 நான் வந்து அஜித் மாதிரியே தான் ஃபேனும் சோம்பேறியா இருப்பேன், இந்த மாதிரிலாம் வந்து இறங்கி தேட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க அவர் ஃபேனாவே இருக்கலாம், டிக்கெட்டும் எளிதில் கிடைக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பார்த்துக்கலாம். ஆமா, அவன் ஃபேனா இருந்தா காசு மிச்சம் பண்ணலாம். ஆமா, எனக்கு இன்னொரு டவுட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸா இருக்கு தெரியுமா, அது எல்லாமே இந்த பீச்சை அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பீச் மாதிரி தான் இருக்கு, அதை ஒட்டியே போட்டிருக்காங்களே. அது என்ன பிரைவேட் பீச்சா அந்த அபார்ட்மெண்ட் பீப்புளுக்கு, இல்ல சும்மா அந்த பப்ளிக் பீச்சை ஒட்டி ஒண்ணுங்க கட்டியிருக்கானுங்களா? எது சொல்றீங்க? பிரைவேட் பீச், அது எல்லாமே பிரைவேட். பரவாயில்லையா, ஆனா குடுக்கற காசுக்கு இதெல்லாம் அட்லீஸ்ட் தரானுங்க. ஆமா, இப்போ அதாவது எப்படின்னா உங்களுக்கு பீச்சை ஃபுல்லா இவனுங்க வந்து பிரைவேட் பீச்னா சில இடங்கள் இருக்குது ஆர்டிபிஷியல் வந்துட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா தண்ணி இவங்க வந்துட்டு பீச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு கெனால் மாதிரி, ஒரு பேக் வாட்டர் லேக் வாட்டர் மாதிரி, அந்த மாதிரி அது ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு
இயற்கையாவே அந்த இடம் வந்து கடல் தான், தண்ணி தான். ஆனா அதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஃபுல்லா அப்படி கட்டப்பட்டது அந்த பாம் ஜுமேரா. அந்த பாம் ஜுமேரா உள்ள பாமுடைய ஸ்டெம் போற மாதிரி ஒரு ஸ்டெம்மா போதா இல்லையா, அதுல ஃபுல்லா வில்லாஸ் இருக்குது. ஒரு ஒரு பிரான்ச் அந்த ஸ்டெம் ஃபுல்லா அபார்ட்மெண்ட்ஸ், பிரான்ச்சஸ்ல ஃபுல்லா வில்லாஸ். அதுல ஷாருக் இப்ப கானுக்குலாம் வந்து வில்லா அஜித் இருக்கு. எல்லாம் அங்கதானே வாங்கியிருப்பான் வில்லா. அப்படிதான் சொல்றாங்க, அந்த சைட்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் தெரியல எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க, வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் எவ்வளவு தூரம் இது ரொம்ப கான்கிரீட்டா தெரியல. இல்ல ஃபேமிலி செட் வாங்கிட்டானா பண்றாரு. அந்த இவரு வலை பேச்சுக்கு தெரியாதா செய்யுது, வலை பேச்சு தானே சொன்னது. இந்த மாதிரி விஷயங்களை வலைபேச்சு கொஞ்சம் நோண்டி ரொம்ப எடுத்துருவாங்க. இதுல ஆமா ஓரளவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. ஓரளவு நம்புற மாதிரி இருக்கும். அதாவது பேஸ்லெஸ்ஸா சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள். இந்த படத்துடைய கதையை சொல்றதுதான் நம்ப முடியாது எதுவுமே. சரி, அப்ப ஏன் அஜித்துக்கு ஏன் கோல்டன் விசா கொடுக்கல? கொடுத்துருவாங்க ஈஸியா. என்ன அஜித்துக்கெல்லாம் கொடுக்காமலையே ஏங்க? ஜிவி பிரகாஷ், ஏஎல் விஜய்லாம் இருக்காரா இல்லையா? அவர்லாம் இங்க வரும்போது நான் யதார்த்தமா அங்க போயிருந்தேன். நான் மீட் பண்ணேன் எல்லாரும், சும்மா ஒரு 2 நிமிஷம் ஜிவிட்டெல்லாம் ஒரு போட்டோ எடுத்துட்டு. அப்ப நீங்க ஏகேவே மீட் பண்ணுவீங்களா? ஏகே எல்லாம் தனியா வருவாருங்க. அவர்லாம் எப்ப வராரு எப்ப போறாருன்னு தெரியாது. போன் பத்திரம் பழைய போன் எடுத்துட்டு போங்க, புது போன் எடுத்துட்டு போயிடாதீங்க. இல்ல நான் அந்த அளவுக்கு ஃப்ரீ, ஏகே ஆமா மீட் பண்ற அளவுக்கு நான் ஃப்ரீயா இல்ல. இல்ல ஏகே மீட் பண்ற அளவுக்கு இவரு முட்டாள் இல்ல. அப்படி இல்ல, முட்டாள் கிட்டலாம் நம்ம சொல்ல தேவையில்ல. நான் அந்த அளவுக்கு நான் ஃப்ரீயா இல்ல. இதுக்கு அதே பரவாயில்ல. செருப்பு வந்து சாணி முக்கி அடிச்ச மாதிரியே இருக்கு bro. அதுக்கு டைம் ஒதுக்குற அளவுக்கு நான் அவ்வளவு ஃப்ரீயா இல்ல. அதானே அவர் இங்க அதெல்லாம் பேசுவாரு. அதுக்கப்புறம் குசேலன் படத்துல வடிவேல் தேடிட்டு போவான் பத்தியா ரஜினியா, அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வர்றாரு அஜித். இல்ல எனக்கு தெரியாது ப்ரோ. அவர் பார்த்தாலும் எதற்கு ஆப்போசிட். இப்போ நான் விட்டோபா, மதனு, டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னா அவங்க எல்லாம் எனக்கு வேணும். அதனால வந்து நான் டைம் ஒதுக்கி பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சிம்பிளான ஆன்சர்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல சரி, நீங்க போட்டோ எடுக்கலன்னா பரவாயில்ல, அஜித் எங்கேயாவது மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சுன்னா சொல்லுங்க, நான் கிளம்பி வரேன், நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்படியா? சரி, ஓகே. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன். டாக்டர் கிட்ட பழைய போன் எடுத்து கொடுங்க, பழைய போன். ஆனா நீங்க வந்து போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வாங்கி அதை டெலீட் பண்ணுவாரு. பரவாயில்லையா? தூரத்துல இருந்து அந்த லூசுக்கு தெரியாது, டெலீட் பண்ணாலும் டிராஷ்ல 30 நாளைக்கு இருக்கும், நான் ரெக்கவர் பண்ணிக்குவேன், பிரச்சனை இல்ல. ஓகே அப்ப நான் சொல்றேன். தூரம் அவர் வந்து தூரத்துல இருந்து தான் எடுக்கணும் அவரு பொறுத்த வரைக்கும் போட்டோ. இல்ல மதன், என்ன ஆயிருக்கு நான் சீக்வன்ஸ் சொல்றேன் பாரு. அந்த உள்ள வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டின்னு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு தெரியுமா உள்ளுக்குள்ள. அத ஒரு பையன் வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோ வாங்கி இங்க டுபுக்கு டெலீட் பண்ணிருக்கு. அதை இன்னொரு பையன் வீடியோ எடுத்திருக்கான். அப்புறம் இந்த ஆள் டெலீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் டிராஷ்ல இருந்து திரும்ப ரெக்கவர் பண்ணி அதே வீடியோ போஸ்ட் பண்ணி விட்டுட்டான். அவ்வளவுதான், இதுதான் நடந்திருக்கு. இதுதான் சீக்வன்ஸ். இவனுக்கு தான் அதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஆடி கையை கோத்து ஆடி. இல்ல ப்ரோ, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரா தான் ஆடுவாரு. அப்ப நம்ம அதை பார்த்துட்டு டக்குன்னு இது பண்றோம் பாத்தீங்களா, அதை ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே சமாளிப்பான், அசிங்கமா சமாளிப்பான், கை தட்டுற மாதிரி. ஆமா அத பச்சையா தெரியாது. நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா ஜாலியா ஆடுவாரு. போட்டோ எடுக்க பார்த்த உடனே துப்புடிக்கல விட்டுரு, கையை கிட்ட விட்டுரு. பரவாயில்ல, அவருக்கு அந்த ஒயிட் பீப்புளோட அவங்க தான் பிடிக்கும், உங்களுக்கு ஆப்பிரிக்கனை தான் பிடிக்கும். எலிட் யார சொல்றீங்க நீங்க? அஜித் தான். அது எலிட் தாங்க. ஈஸியெல்லாம் போய் அப்படிலாம் எடுத்துட முடியாது. எலிட் அவரு. ஆனா அவன் போன யாக்கே ரொம்ப சுமாரா இருந்தது செய்து. அதை விட பெருசெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது வந்துட்டு ஒரே ஒரு ஃபேமிலி பிரைவேட்டா போனதானே. இல்ல இப்போ கேட்டுக்குன்னா இல்ல, அவர் எப்பவுமே என்ன யாரும் நீங்க தளனுங்க இது பண்ணாதீங்கன்னா ஒருத்தங்க வந்து கூப்பிடுறா ஆயின்னு காட்டுறாரு. இப்போ கிறிஸ்டியோட அருவம் தமிழ்த்தால மாத்தி பேசுவார். பெண்கள் மேல கை போட்டு நிக்க மாட்டேன்னுவாங்க. அந்த பழைய போட்டெல்லாம் காட்டுவாங்க, எவ்வளவு கேப் போயிட்டீங்களா அப்படின்னு. இப்ப வந்து டான்ஸ் ஆடுவாரு. நான் மறுபடியும் வாசு சினிமாஸ்டர் அடி வாங்கிட்டு இருக்கிறானுங்க. உனக்கு வேற வேலையே இல்லை.
இல்ல ஏதோ பிரசாந்த் நீல் கதை சொல்லியிருக்கானாமா, இது ஓகே ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நல்லா ஓத்து விட்டுட்டு இருக்கானுங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? அதனாலதான் சையத் ப்ரோ முன்னாடில இருந்தே கான்சார் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓ ரைட், ஓகே. அது ஆனா உண்மை மாதிரிதான் தெரியுது மதனு. இவ்வளவு எல்லாம் பத்திக்குதுன்னா ஏதாவது உண்மையாதான் இருக்கணும். ஒருத்தர் 2 பேர் போட்டா பரவாயில்ல, இத்தனை பேர் போடுறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பிரசாந்த் நீலோட எண்ட் ஆஃப் கேரியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சலார்லயே கொஞ்சம் எட்டி பாத்துருச்சு, ஆமா, வந்துரும். அடுத்து மெயின் பிடைக்கோட போய் சிக்கிறான் அவன். பிரபாஸ் தெலுங்கு இண்டஸ்ட்ரி பிரபாஸ்னா தலைவன். இங்க ஒரு டைரக்டர் ஆமா, போனா 5 உண்மை வருஷம் காலி. உண்மை இவன அது. மாதிரி இவன மாதிரி பீடைய பார்க்கவே முடியாது அஜித் மாதிரி. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவன் தளபதி ஃபேனு. எனக்கு தெரிஞ்சு ஃபார் மை பாய் செஞ்சிருவான். எப்படின்னு முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்டுருவான். அதெல்லாம் பார்ப்போம். அப்படியா பிரசாந்த் நீலா? ஆமா, ஆமா ஆமா, அவன் சொல்லியிருக்கான். அதாவது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ட்வீட் போட்டிருந்தான். செய்து ஃபர்ஸ்ட் அவன் தான் இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். என்னன்னா, யூஸ்வலா பிரசாந்த் நீல் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா தளபதியோட ஒவ்வொரு படம் இருக்கு தெரியுமா, எல்லா படத்துக்கும் போறதை வந்து எடுத்து போட்டிருப்பாரு, போட்டு செலிப்ரேஷன் மாதிரி போட்டிருப்பாரு பயிர் விட்டு. ஓகேயா இன்ஸ்டால. அப்புறம் இந்த பிகில் சமயம்னு நினைக்கிறேன், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன், பிரசாந்த் நீல் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிகிலோ பீச் ஏதோ ஒன்று போட்டிருந்தான். இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி தளபதி படத்துக்கு ஃபர்ஸ்ட் வராம இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தான் பிரசாந்த் நீல வச்சுக்கிட்டு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அது செய்யாரு பாலு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். இப்பவும் அப்பப்போ அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். என்ன சொல்லுவாரு? போன் வந்துச்சா அரைஞ்சுட்டாங்களாம் அப்படி வந்து என்ன ப்ரோ, அவன் செய்யாறு வாழு கிடையாது. அவன் எனக்கெல்லாம் அவனை பொய்யாறு வாழுன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அவன் எப்படி சொன்னான் தெரியுமா, அஜித் வந்து சார் உங்களோட ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அஜித் சார்னு சொன்னோன்னே பிரசாந்த் நீல் வந்து குஷியில போனே கீழே போட்டானா, போட்டு ஒரே தையதக்கான்னு ஒரே ஆட்டமா அங்க ஆபீஸ்ல. பிரசாந்த் நீல் பார்த்தா டோம்பர் மாதிரி தெரியுது இவங்களுக்குலாம். இல்ல அப்படிதான் சொல்ல ப்ரோ, அவள ஆல்ரெடி அஜித்தோட மிகப்பெரிய ஃபேன். இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஓடுறான். ஏற்கனவே ஒரு அஜித்துடைய பெரிய ஃபேனு. இதை கேட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, ஒரே அவருக்கு கை கால் புரியலையா, தலை கால் உடனே ஒரே ஆட்டமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா டேட் இல்லையே இப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கடைசியில சொல்றேன். இல்ல நான் நம்ம அவர்கிட்ட போய் உங்களுக்கு அஜித் தெரியுமா கேட்டவங்க அப்படியா இல்லன்றவர் ஃபேனுன்றான். அதெல்லாம் இல்ல. அவன் வந்து பிரசாந்த் நீல் அப்புறம் சொன்னானா, சார் என்ன சார் இப்ப வந்து கேக்குறீங்களா சார், என்கிட்ட டேட்டே இல்ல சார், இப்பதான் சார் 2 படம், இந்த ஒரு அருமையான வாய்ப்பு நான் விட போறேன்னு அப்படிலாம் பேசினானா. அவனை பார்த்தா அப்படிலாம் பேசுற மாதிரியா தெரியுது, இன்டர்வியூலயே அவன் வந்து எப்படி உட்கார்ந்துருக்கான்னு தெரியுது. இந்த ஆளோட